तीरा वनचारी यमुना तीरा वनचारी जय राधा माधव कुंज बिहारी जय राधा माधव कुंज बिहारी गोपी जन वल्लभ गिरिवरधारी गोपी जन वल्लभ गिरिवरधारी यशोदानंदन व्रज जन रंजन यशोदानंदन व्रज जन रंजन यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जन शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீமத் பகவத்கீதையோட 9வது அத்தியாயத்துல இருந்து நாம படிக்க போறோம். ஸ்லோகம் வாசிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய பக்தர்கள் கை உயர்த்துங்க. அவங்க மட்டும் வரிசையா ஸ்லோகங்களை வாசிக்கலாம். ராஜி மாதாஜி ஃபர்ஸ்ட், அடுத்து வேற யாரு வாசிக்க போறீங்க? ஜெய சித்ரலேகா மாதாஜி 2வது வாசிங்க. சசிகலா கணேசன் மாதாஜி 3வதா வாசிங்க. அவ்வளவுதானா? ஜெயலட்சுமி மாதாஜி 4வதாக வாசிக்கலாம். அடுத்து அவ்வளவுதானா? சரி, இந்த 4 5 மாலினி மாதாஜி நீங்க 5வதா வாசிங்க. இந்த 5 பேரும் மாத்தி மாத்தி. என்னோட சமயத்துல நெட்டு வராம போயிடும், அதுக்குதான் நான் வாசிக்காம இருக்கேன் பிரபுஜி. சமயத்துல நெட்டு வராது, பாதியில போயிடும். நீங்க 5 பேரும் மாத்தி மாத்தி ஸ்லோகங்கள் வாசிக்கலாம். முதல்ல யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் வாசிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் தூ தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே ஞான விஜ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த அத்தியாயத்தை கிருஷ்ணரே பேச ஆரம்பிக்கிறார். இந்த அத்தியாய தலைப்பு ராஜ வித்யா ராஜ குஹ்ய யோகம். நிர்மலா தேவி மாதாஜி நீங்க 6வதா வாசிங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையை அர்ஜுனன் தன்னுடைய நண்பன் என்பதால், பிரியமான பக்தன் என்பதால் இதை உபதேசிக்கிறார். கிருஷ்ணர் மேல எந்த விதமான பொறாமை உணர்ச்சியும் துவேஷமும் இல்லாத காரணத்தால அர்ஜுனனை தன்னுடைய முதல் மாணவனாக தேர்ந்தெடுத்து கிருஷ்ணர் இந்த கீதைங்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த அத்தியாயத்துல மிக ரகசியமான விஷயங்களை கிருஷ்ணர் விளக்கி சொல்ல போறார். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் ஜட வாழ்க்கையோட துன்பங்கள்ல இருந்து மீளலாம். இந்த ரகசியத்தை ஞான விஞ்ஞானமாக கிருஷ்ணர் உபதேசிக்க இருக்கிறார். ஞானம்ங்கிறது சாதாரணமான அறிவு, விஞ்ஞானம்ங்கிறது ஆன்மீக அறிவு. சாதாரணமான அறிவையும் ஆன்மீகமான அறிவையும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் இங்க சொல்ல போறார். அர்ஜுனன் சிறந்த பக்தன், கிருஷ்ணருடைய நண்பன்.
அதே சமயத்துல எந்தவித பொறாமை உணர்ச்சியும் பகவான் மேல காட்டாத நபர். எல்லா வகையிலையும் அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு மிக பிரியமான நபராக இருந்ததால் அர்ஜுனனை தன்னுடைய மாணவனாக தேர்ந்தெடுத்து இந்த கீதையை உபதேசிக்கிறார். ஸ்லோகம் 2. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 2. ராஜவித்யா ராஜகுத்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யட்சாம் ஆவஹம் த்ரண்யம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவஹமம் தர்மியம் சுசுகம் கர்த்தம் அவ்யயம். இந்த பகவத்கீதை தான் கல்வியின் அரசன். எவ்வளவோ ஜட கல்வியில நாம தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட நான் இந்த உடல் அல்ல ஆன்மீகமான ஆத்மாங்கிற தத்துவத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாம முட்டாள் தான், கற்றறியாத நபர் தான். அவனை கல்வி கற்கலன்னு தான் சொல்லணும். எவ்வளவு பெரிய நபரா கூட இருக்கலாம், பெரிய அணு விஞ்ஞானியா கூட இருக்கலாம். ஆனா இந்த ஆத்ம தத்துவம் ஒருத்தருக்கு புரியலைன்னா அவரை நாம கற்றறிந்த நபர்னு சொல்லவே கூடாது. அவன் பண்டிதன் கிடையாது, அவன் பரம முட்டாள்னு தான் சொல்லணும். அதுக்கு மாறா ஜட கல்வியில ஒரு தேர்ச்சி பெறாத ஒரு நபரா கூட இருக்கலாம். ஆனா தன்னை உடல் அல்ல ஆன்மீக ஆத்மாங்கிற விஷயத்த புரிஞ்சிருந்தான்னா அவனை உண்மையிலேயே நம்ம கற்றறிந்த நபர்னு சொல்லலாம். இந்த அறிவுதான் கல்வியின் அரசன். இதுதான் எல்லா ரகசியங்கள்லயும் ரகசியம். இதுதான் மிக மிக தூய்மையானது. பகவத்கீதை தான் தூய்மையான அறிவு. இந்த கீதையை நாம கற்பதன் மூலமாக ஆன்மீக அனுபவத்தை நம்ம நேரடியாகவே அடைய பெறலாம். இதுதான் தர்மத்தோட பக்குவமான நிலை. கீதை தான் நமக்கு தர்மத்தையே போதிக்கும். இது அழிவற்றது. ஆன்மா அழிவற்றதுங்கிறதுனால ஆன்மா சம்பந்தப்பட்ட இந்த அறிவும் அழிவற்றதுதான். இந்த அறிவானது நமக்கு சிறந்த இன்பத்தை, பேரின்பத்தை கொடுக்கும். கடைசியில அறிவுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, எந்த ஒரு விஷயம் நமக்கு இன்பத்தை கொடுக்குமோ அதுதான் அறிவு. இவ்வளவு நவீன காலத்துல இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் நாம அடைஞ்சிருக்கிறோம். இந்த முன்னேற்றங்கள்லாம் எதை குறிக்குதுன்னா, நாம துன்பத்துல இருந்து விடுபட்டதை குறிக்கும். ஆகவே ஞானமும் விஞ்ஞானமும் ஒரு நபரை துன்பத்திலிருந்து விடுவித்து அவருக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கணும். அதுதான் கடைசியில அறிவு, அதுதான் விஞ்ஞானம், அதுதான் ஞானம். கடைசியில ஒரு ஜீவன் இந்த ஆன்மீக அறிவான பகவத்கீதையை தெரிந்து கொண்டால் அவன் பேரின்பத்தை அடையலாம். இந்த பேரின்பத்தை அடையும் போதுதான் ஜடலோகத்துல எந்த விதமான இன்ப துன்பங்களாலையும் அவன் பாதிக்கப்பட மாட்டான். ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை குறிப்பா ராஜ வித்தைனும் ரகசியங்கள்ல ரகசியம்னு சொல்ல வருகிறார். எந்த ரகசியத்தை நாம தெரிந்து கொண்டோம்னா இதுக்கப்புறம் இந்த உலகத்துல வேற எதையுமே நாம அறிய வேண்டிய அவசியமே இல்லையோ, எந்த கல்வியை நாம கற்றறிந்தோம்னா இதுக்கு மேல நம்ம எதையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லையோ, அந்த அறிவுதான் இந்த பகவத்கீதை, குறிப்பாக இந்த 9வது அத்தியாயம். ஒரு மனிதன் பகவத்கீதையை சரியான முறையில கிருஷ்ணர் எப்படி போதிச்சாரோ, அர்ஜுனன் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டானோ, அதே மாதிரி உள்ளது உள்ளபடி 100% அவனால புரிய முடிஞ்சதுன்னா அவனுக்கு கல்வியே அவசியம் கிடையாது, போதும். ஒரு பள்ளிக்கூட மாணவன் 7வது அல்லது 8வது படிச்சிருக்கக்கூடிய பட்சத்துல அவன் பகவத்கீதையை 100% முழுமையா புரிந்து கொண்டால் அவன் 7வது வகுப்புக்கு மேல படிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. காரணம், அவனுக்கு எல்லா விஷயங்களுமே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. ஆகவே இந்த கீதையில கிருஷ்ணர் இந்த 9வது அத்தியாயத்துல ஒரு ரகசியமான விஷயத்த போதிக்க போறார். அந்த ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்துல வேற எதையுமே நாம தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அது என்னங்கிறத நாம தொடர்ந்து படிக்கலாம். ஸ்லோகம் 3.
ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன். அஷ்டதானா புருஷ தர்மஸ்யாச பரந்தவ அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அஸ்வத்தானாஹ புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. யார் ஒருத்தர் பக்தி தொண்டுல நம்பிக்கையோட ஈடுபடுகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய திருநாட்டிற்கு சென்றடையலாம்னு முந்தைய அத்தியாயத்துல நாம படிச்சோம். அதுக்கு மாறா யாருக்கு இந்த பக்தி தொண்டுல நம்பிக்கை இல்லையோ அவர்கள் ஒருபோதும் கிருஷ்ணரை அடையவே முடியாது. அடையிறது என்ன, அவரை புரிந்து கொள்ள கூட முடியாது. எனவே யார் ஒருத்தர் பகவான் மேல நம்பிக்கையற்ற நபர்களாக இருக்கிறார்களோ, சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கையற்ற நபர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முக்திங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அவங்களும் தான் அதை விருப்பப்படலையே. இந்த நபர்கள் திரும்பவும் இந்த பிறப்பு இறப்புங்கிற பாதைக்கு திரும்பி வருவார்கள். ஒன்று நாம நல்லா புரிந்து கொள்ளணும், நாஸ்திகவாதிகள் நிச்சயமாக இந்த பிறப்பு இறப்புங்கிற விதிகளுக்குள்ள தள்ளப்படுவார்கள். ஒருத்தருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க தெளிவா புரிந்து கொள்ளலாம், அந்த நபர்கள் மீண்டும் இந்த ஜட உலகத்துக்கே, இந்த பிறப்பு இறப்புக்கே திரும்பி வரணும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தா இறைவனடி சேராதார். இந்த பிறவி பெருங்கடல் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி கடவுள் நம்பிக்கை, கடவுள் மேல செலுத்தக்கூடிய பக்தி. கிருஷ்ணருக்கு யாரு பக்தி செலுத்தலையோ அந்த நபர்கள் இந்த பிறப்பு இறப்புங்கிற விதிக்கே மீண்டும் திரும்பி வரணும். அவர்களுக்கு பிறவி, அடுத்த பிறவி உறுதி, அதனால மரணமும் உறுதி. ஆகவே அவர்களுக்கு சம்சார சாகரம் தொடரும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே. திரும்பவும் பிறப்பு, திரும்பவும் கர்ப்பவாசம், திரும்பவும் இந்த மாதிரி பிறப்பு, மரணம், ஜராங்கிற முதுமை, நோய்வாய்ப்படுவது, இந்த கிளேஷங்கள் இது எல்லாம் தொடரும். துன்பமயமான இந்த உலகத்துக்கு, இந்த இம்மை வாழ்க்கையிலேயே அவர்கள் துயருற வேண்டி வரும். ஆகவே கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்கிறார்? ஸ்லோகம் 4. ஹரே கிருஷ்ண. மயா ததம் கீதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மத்சானி சர்வபூதானி நசாகம் தேஸ்பவஸ்திதஹ. ஹரே மயா கிருஷ்ண. ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்தமூர்த்தினா மத்சானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதஹ. பகவான் தன்னுடைய சக்தி மூலமா அகிலம் முழுவதும் வியாபித்து இருக்கிறார். எல்லா ஜீவராசிகளும் அவருடைய சக்திக்குள்ளதான் ஒடுங்கி இருக்கிறது. ஆனா இந்த ஜடசக்திக்குள்ள பகவான் கிடையாது. ஜடசக்தி தான் பகவானுக்குள்ள ஒடுக்கமே தவிர பகவான் இந்த ஜடசக்திக்குள்ள ஒருத்தர் கிடையாது. பகவான் இந்த உலகத்துல அவதாரம் செய்யற சமயத்துல எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, பிரம்மதேவரோட படைப்பிலே இந்த கிருஷ்ணர் தான் மிக அழகான நபரோன்னு நினைப்பாங்க. ஆனா பிரம்மதேவரே கிருஷ்ணருடைய படைப்புங்கிறது மக்களுக்கு தெரியல. நம்ம இந்த மாதிரி விபரீதமாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது சிருஷ்டி, இந்த சிருஷ்டி பகவானுக்குள்ள அடக்கம். இந்த சிருஷ்டியில வாழக்கூடிய ஜீவன்கள் எல்லாருமே பகவானுக்குள்ள அடக்கம். இந்த சிருஷ்டிக்குள்ள பகவான் அடக்கம்னு நாம நினைக்க கூடாது. எல்லா ஜீவன்களும் பகவான் கிட்ட, பகவானுக்குள்ள ஒடுக்கம். அவர்கள் கிட்ட பகவான் இருக்காருன்னு நாம நினைக்க கூடாது. ஸ்லோகம் 5. ஹரே கிருஷ்ண. நச்ச மஸ்தானி பூதானி பஷ்ய மே யோகமைஸ்வரம் பூதப்ருன் நச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. நச்சமஸ்தானி பூதானி பஷ்ய மே யோகமைஸ்வரம் பூதப்ருன்னச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. இருந்தாலும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார் ஓ அர்ஜுனா. எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும், எங்கும் நான் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும், நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம். இது ரொம்ப கவனமா கேட்கணும். பகவான் தான் தான் இந்த படைப்பின் தலைவன், தான் தான் சிருஷ்டி கர்த்தாங்கிற விஷயத்த இங்க உபதேசிக்கிறார். படைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம்
பகவானுக்குள்ள ஒடுக்கம், ஆனால் பகவான் இந்த விஷயங்கள்ல இருந்து விலகிதான் இருக்கிறார். இந்த சக்தி பகவானுடையது. இந்த சக்திக்குள்ள பகவான்னு நாம நினைக்க கூடாது. இந்த சிருஷ்டி பகவானுக்குள்ள ஒடுக்கம். அவருக்கு எண்ணற்ற சக்திகள் இருக்கு. இந்த ஜட படைப்பும் அவருடைய சக்திகள்ல ஒன்று. பகவானுடைய யோக சக்தியின் ஐஸ்வர்யத்தை ஒரு ஜீவனால அவ்வளவு எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது. பகவான் விருப்பப்பட்டா இந்த ஐஸ்வர்யங்களை ஒரு ஜீவனுக்கு கண் முன்னால காட்டலாம். எல்லா உயிரினங்களையும் பகவான் தான் ரட்சிக்கிறார். இந்த சிருஷ்டி முழுசும் பகவான் தன்னுடைய சக்தியை கொண்டு வியாபித்து இந்த சிருஷ்டியை பரிபாலனம் செய்கிறார். இந்த சிருஷ்டி பகவானுடைய சக்தியால தான் சாத்தியம். இந்த சிருஷ்டி பகவானுக்குள்ள ஒடுக்கம். அதே நேரத்துல பகவானை இந்த சிருஷ்டியோட அங்கமாக நினைக்க கூடாது. பிரம்மதேவர் இந்த சிருஷ்டியோட அங்கம், சிவபெருமான் இந்த சிருஷ்டியோட அங்கம், இந்திரன் சந்திரன் போன்ற தேவர்களும் இந்த சிருஷ்டியோட அங்கம் தான். இந்த பூமி இந்த சிருஷ்டியோட அங்கம், நரகலோகம் இந்த சிருஷ்டியோட அங்கம், யமன் இந்த சிருஷ்டியோட அங்கம். ஆனா கிருஷ்ணரை இந்த சிருஷ்டியோட அங்கம்னு நினைக்க கூடாது. கிருஷ்ணருக்கும் இந்த சிருஷ்டிக்கும் சொல்ல போனா சம்பந்தமே கிடையாது. இந்த சிருஷ்டிய பகவான் தன்னுடைய புருஷ அவதாரமான விஷ்ணு மூலமாக தான் செய்கிறார். இந்த சிருஷ்டியுடைய மூல கர்த்தா விஷ்ணு. ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம். பகவான் இந்த சிருஷ்டியோட ஒரு அங்கம் கிடையாது. அதுக்கு மாறா இந்த சிருஷ்டியோட மூல கர்த்தாவாக கிருஷ்ணர் தான் இருக்கார். இந்த சிருஷ்டிக்கு முன்னாலேயே அவர் இருந்தார். அதனால்தான் அவர் கடவுள். இந்த சிருஷ்டியை யாரு படைச்சிருப்பா? இந்த சிருஷ்டியை படைச்ச நபர் இந்த சிருஷ்டிக்கு முன்னாலே இருந்திருக்கணும். எத்தனையோ அரண்மனைகள் இருக்கு பாரத நாட்டுல. இந்த அரண்மனைகள்லாம் கட்டுன நபர்னு ஒருத்தர் இருப்பார். தஞ்சாவூர்ல ஒரு அரண்மனை இருக்கு, சரபோஜி மன்னருடையது. அதை கட்டின சரபோஜி மன்னர் அந்த அரண்மனை கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தார்னு அர்த்தம். அது மாதிரி இந்த ஜட பிரம்மாண்டம் கிருஷ்ணரால விஷ்ணுவால படைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல இந்த ஜட பிரம்மாண்டத்துக்கு முன்னால விஷ்ணு இருந்தார்னு நாம புரிந்து கொள்ளணும். அதனால்தான் அவரை மூல முழுமுதற் கடவுளாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. யாரும் இல்லாத காலத்துல அவர் இருந்தார். அவர் இந்த சிருஷ்டிய உருவாக்கி இருக்கிறார். அடுத்த ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ததாகாசஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமகான் ததா சர்வாணி பூதானி. யதாகாசஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமகான் ததா சர்வாணி பூதானி மத்சானித்யுபதாரய. எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்றானது ஆகாயத்தினுள் எப்படி ஒடுங்கி உள்ளதோ அதே போலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் பகவானுக்குள் ஒடுக்கம். வாயு காற்றானது எங்கும் வீசுகிறது. இந்த காற்று எங்கேயும் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றா இருந்தாலும் எல்லாம் ஆகாயத்துக்குள்ள ஒடுக்கம். அதே மாதிரி இந்த சிருஷ்டி இவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்முடைய பார்வைக்கே எட்டாத அளவுக்கு இந்த சிருஷ்டி பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் இந்த சிருஷ்டி மொத்தமும் பகவானுக்குள்ள ஒடுக்கம். அடுத்த ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் படிக்கிறேன் பிரபு. சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதியாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விஸ்ருஜாம்யகம். கல்பத்தின் முடிவில் ஜட தோற்றம் முழுவதும் எனது இயற்கையில் நுழைகின்றன. அடுத்த கல்பத்தின் ஆரம்பத்தில் எனது சக்தியின் மூலமாக நானே அவற்றை மீண்டும் படைக்கிறேன். கல்பம்ங்கிறது பிரம்மதேவருடைய ஒரு பகல் அல்லது இரவுன்னு புரிந்து கொள்ளப்படணும்.
பிரம்மதேவர் உறங்க செல்லும் பொழுது மொத்த சிருஷ்டியும் அவ்வியக்த நிலைக்கு மாற்றம் அடைகிறது, எல்லாம் மறைஞ்சிரும். திரும்பவும் பிரம்மதேவருடைய பகல் பொழுது வரும்போது மொத்த சிருஷ்டியும் காட்சிக்கு வரும். திரும்பவும் இரவு பொழுது வரும்போது மொத்த சிருஷ்டியும் மறையும், அழிஞ்சு போகாது, அது எல்லாம் காணாம போகுதுன்னு நாம புரிந்து கொள்ளலாம். இந்த சிருஷ்டிலாம் தோற்றத்துக்கு வரல, அவ்வளவுதான். காலையில நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஆலமர விதை அல்லது அரச மர விதையில உள்ள மரம் இருக்கு, அதே சமயத்துல அது இன்னும் காட்சிக்கு வரல. அதே மாதிரிதான் அதை தான் நம்ம அவ்வியக்தம்னு சொல்லுவோம். பிரம்மதேவருடைய பகல் பொழுதுல இந்த சிருஷ்டி காட்சிக்கு வருகிறது, பிரம்மதேவருடைய இரவு பொழுதுல இந்த சிருஷ்டியானது மறைந்து போகிறது, அவ்வியக்த நிலைக்கு, காட்சிக்கு வராத நிலைக்கு மாற்றம் அடைகிறது. இந்த சிருஷ்டியானது கட்டுண்ட ஜீவன்களுக்கானது, பந்தப்பட்ட ஜீவன்களுக்கானது. ஒரு ஜீவன் இந்த சிருஷ்டியிலிருந்து விடுபடுற வரைக்கும் அவனுக்கு பிறப்பு இறப்புங்கிறது தொடரும். அவன் செஞ்ச கர்மங்களை அவன் தான் அனுபவிக்கணும். இந்த கர்மங்களை அனுபவிக்கக்கூடிய செயலானது தொடர்ந்து கொண்டே இருக்கு. செத்ததன் வயிற்றில் சிறியது பிறக்கின் எத்தை தின்று எங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும். பழைய கர்மங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் ஜீவன் புதிய சரீரத்தை ஏற்கிறான். புதிய சரீரத்தை ஏற்று பழைய கர்மங்களை அனுபவிக்கக்கூடிய சமயத்திலேயே எதிர்காலத்துல அனுபவிக்கிறதுக்கான கர்மங்களை இந்த புதிய சரீரத்துல அவன் உற்பத்தி செய்யக்கூடியவனாக ஆகிறான். ஆகவே இந்த கர்ம பாதை தொடர்கிறது. இந்த பாவ புண்ணியங்களை செய்யக்கூடிய ஜீவனானவன் அதை அனுபவிப்பதற்காக மாற்று சரீரத்தை பெறுகிறான். இதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். இந்த சிருஷ்டி மொத்தமும் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜீவன் அவ்வியக்த நிலைக்கு செல்கிறான். திரும்பவும் புதுசா ஒரு பிரம்மாண்டம் படைக்கப்படும் போது அந்த புது பிரம்மாண்டத்துக்குள்ள புதிய சரீரத்தை பழைய கர்மங்களை அனுபவிப்பதற்காக ஜீவன் ஏற்கிறான். கர்மங்கள் முழுமையெல்லாம் எப்போதுமே அழியாது. முக்தி அடைஞ்சா மட்டும்தான் கர்மங்கள் மொத்தமும் அழிக்கப்படும். 100 கோடி கல்பங்கள் ஆனாலும் ஒரு ஜீவன் அவன் செஞ்ச கர்மத்தை அவனே அனுபவித்து தீர்க்காத வரைக்கும் 100 கோடி கல்பங்கள் ஆனாலும் அந்த கர்மமானது அவனை தொடரவே செய்யும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இதுதான் சங்க இலக்கியங்கள்ல கூட சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம். இந்த ஊழ்வினைங்கிறது முற்பிறவிகள்ல செஞ்ச பாவ புண்ணியங்கள். இந்த பாவ புண்ணியங்கள் ஜீவனை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த சிருஷ்டியே அழிஞ்சு போனா கூட அவனை இயற்கையோட சட்டம் சும்மா விடாது. திரும்ப புதிய சிருஷ்டிக்குள்ள, புதிய சரீரத்துக்குள்ள அவனை நுழைத்து விடும். ஆகவே சிருஷ்டி சில நேரத்துல இருக்கும், சில நேரத்துல இருக்காது. பிரம்மதேவருடைய பகல் பொழுதுல சிருஷ்டி இருக்கும், இரவு பொழுதுல சிருஷ்டி மறைந்திருக்கும். அடுத்த ஸ்லோகம் 8. हरे कृष्णा प्रभु। प्रकृतिं स्वाम् अवष्टप्य विसृजामि पुनः पुनः बोधग्रामम् इमं कृष्णम् अवश्यं प्रकृतिर्वशात्। हरे कृष्णा प्रभु। प्रकृतिं स्वामवष्टप्य विसृजामि पुनः पुनः बोधग्रामम् इमं कृष्णम् अवश्यं प्रकृतिर्वशात्. இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் பகவானுக்கு கீழ்ப்பட்டது. இது அவருடைய விருப்பப்படி மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் அவருடைய விருப்பப்படி அழிக்கவும் படுகிறது. இந்த சிருஷ்டியை படைத்த நபரும் இறைவனே. இந்த சிருஷ்டி அவரால் தான் பராமரிக்கவும் படுது, அவரால் தான் இறுதியில அழிக்கவும் படும். திரும்பவும் பழையபடியே புதுசா ஒரு சிருஷ்டியை பகவான் உருவாக்குவார், அதையும் பராமரிப்பார், அதையும் அவர் அழிப்பார். எப்படி ஒரு குழந்தை விளையாட்டு பொருட்களோட, விளையாட்டு பொம்மைகளோட விளையாடுதோ அது போல சாதாரணமாக பகவான் பஞ்சபூதங்களோட விளையாடுகிறார்னு சொல்லி விஷ்ணு புராணம் சொல்கிறது. இதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு மனிதன் வீடு கட்டுவான், வாழ்க்கையில ஒரு முறை தான் வீடு கட்டுவான்னு சொல்லி விளம்பரங்கள்ல கூட வரும், சிமெண்ட் விளம்பரங்கள்ல கூட. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை ஒரே ஒரு வீட்டை கட்டி அதுல குடியேறி அந்த வீட்டுக்கான கடனை அடைச்சு முடிக்கிறதுக்குள்ளே அவனுடைய மொத்த வாழ்க்கையுமே முடிஞ்சு போயிடும். அவனுடைய சக்தியே அவ்வளவுதான். ஒரு கட்டுண்ட ஜீவன் ஒரு குறிப்பிட்ட கட்டுண்ட வாழ்க்கையில ஒரே ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனுடைய மொத்த ஆயுளும் முடிந்து போகிறது.
ஆனா பகவான் நித்திய புருஷர், நித்தியமாகவே இந்த படைப்பு தொழிலை அவர் செய்கிறார். மொத்த சிருஷ்டியும் அவர் அழிச்சதுக்கு அப்புறமும் புதுசா பழையது மாதிரியே புதுசா ஒரு சிருஷ்டியை வந்து அவரால் உருவாக்க முடியும். இதனால அவருடைய சக்திக்கு எந்த விதமான இழப்போ அல்லது பங்கமோ அல்லது குறையோ ஏற்பட போவதே கிடையாது. காரணம், இறைவன் வந்து பூர்ணமான நபர். அவர் பூர்ணமான இறைவன் கிட்ட இருந்து பூர்ணமான சிருஷ்டியே கழிஞ்சு போனா கூட பூர்ணமாவே எஞ்சி இருக்கும். அதுதான் இறைவனுடைய ஆற்றல். பகவான் இதை சாதாரணமாவே செய்வார். இந்த சிருஷ்டி தொழில் வந்து அவருக்கு வந்து சாதாரணம். இந்த சிருஷ்டி தொழில் அவருக்கு என்ன லாபம்? பகவானுக்கு அடிபணிய விருப்பம் இல்லாத ஜீவன்களுக்கு புதுசா வாய்ப்புகள் கொடுக்கப்படுது புலனின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு. மற்றபடி இந்த சிருஷ்டி தொழிலோட நோக்கம் என்னன்னு பார்த்தா, இந்த நோக்கத்தை விட ஒரு உயர்ந்த நோக்கம் ஒண்ணு இருக்கு. இந்த சிருஷ்டி தொழில இருந்து பகவானுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், நிறைய கட்டுண்ட ஜீவன்களுக்கு இந்த பக்தியை பயிற்சி செஞ்சு முக்தி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதாவது எண்ணற்ற ஜீவன்களுக்கு வைகுண்டங்கள்ல பகவான் நிறைய சேவைகளை வச்சிருக்கிறார். அவருக்கு வந்து நிறைய சேவகர்கள் தேவை. அதுக்கான சேவகர்களை இங்க இருந்து அவர் வந்து புதுசா திருத்தி அவர்களை தூய்மைப்படுத்தி கூட்டிட்டு போவார். அதுதான் இந்த சிருஷ்டி தொழில்ல பிரதானமான நோக்கம். மற்றபடி கட்டுண்ட ஜீவன்கள், திருந்தாத ஜீவன்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கணுங்கிறது அது இரண்டாம் தரமான லாபம் தான். கடைசியில இந்த சிருஷ்டிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும். ஒரு ஜீவன் வந்து முக்தி அடைய விருப்பப்படாட்டாலும் கூட அதுவும் கூட பகவானுக்கு லாபம் தான். ஏன்னா இந்த சிருஷ்டி தொழில் அவர் தொடர்ச்சியா நடத்தணுமே. அதுக்கு நிறைய ஜீவன்கள் வந்து கட்டுண்ட சரீரத்துக்குள்ள வாசம் செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. அதுக்கு இந்த ஜீவன்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுவார்கள். ஆகவே எந்த வகையில பார்த்தாலும் பகவானுக்கு வந்து இந்த சிருஷ்டியால வந்து நஷ்டங்கிறது கிடையாது, லாபம் மட்டும்தான். இந்த சிருஷ்டியை பகவான் சாதாரணமாகவே படைக்கிறார், பராமரிக்கிறார், அழிக்கவும் செய்யறார். இந்த சிருஷ்டியால பகவானுக்கு பெருசா ஒன்றும் தொந்தரவோ அல்லது பாரமோ கிடையாது. பழைய காலத்துல அட்லஸ்ன்னு ஒரு சைக்கிள் இருக்கும், யாரெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அந்த அட்லஸ், அந்த சைக்கிள்ல ஒரு சிம்பல், ஒரு உருவம் இருக்கும். நிர்வாணமான ஒரு மனிதன் வந்து அந்த பூமியை சுமக்கிற மாதிரி, கஷ்டப்பட்டு சுமக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்கும். அது வந்து ஐரோப்பிய நாடான கிரேக்க நாட்டுல அந்த நபரை வந்து கடவுளா வழிபடுவாங்க. கிரேக்க நாட்டின் அந்த கிரேக்க மதத்தின் படி அவர்களுடைய கடவுளோட பேரு வந்து அட்லஸ். அவர் வந்து இந்த பூமியை வந்து கஷ்டப்பட்டு சுமக்கிறார். அதுதான் அவங்களோட தத்துவம். இதெல்லாம் வந்து சனாதன தர்மத்தின் படி, வேத இலக்கியங்களின் படி ஏற்புடையது கிடையாது. இந்த சிருஷ்டிலாம் பகவானுக்கு பாரமான ஒண்ணு கிடையாது. சாதாரணமாகவே அவரால் படைக்க முடியும், பராமரிக்க முடியும், இதை அழிக்கவும் முடியும். அதுக்குன்னு தேவர்களையும் நியமனம் செஞ்சு வச்சிருக்கார். இந்த சிருஷ்டியை படைக்கிறதுக்கு பிரம்மதேவர்ங்கிற ஒரு தேவரை நியமனம் செஞ்சிருக்கிறார். அழிக்கிறதுக்கு சிவபெருமானை உருவாக்கி வச்சிருக்கிறார், ருத்ரனை. இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகம் செய்யறதுக்கு இன்ன பிற பற்பல பிரபஞ்ச நிர்வாகிகளான தேவர்களுக்கும் பகவானே சக்தியை கொடுத்து அவர்களை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறார். மழையை பொழி வைக்கிறதுக்கு இந்திரன், சமுத்திரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வருணதேவன், காற்றை கட்டுப்படுத்துவதற்கு வாயுதேவன், மரணத்தை கட்டுப்படுத்துவதற்கு யமராஜன். இந்த மாதிரி எத்தனையோ தேவர்கள், 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாக அதிகாரிகள். அவர்கள்லாம் ஒரு பொறுப்புமிக்க ஸ்தானத்துல இருக்கிறார். பகவான் சாதாரணமாவே இந்த கட்டுண்ட ஜீவன்களை வச்சே இந்த சிருஷ்டியை வந்து அவர் வந்து நல்ல விதமா பராமரிக்கிறார். அடுத்த ஸ்லோகம். நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவத்தாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. ஓ தனஞ்சயனே, இந்த செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது.
நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களிலிருந்து எப்போதும் விலகியே உள்ளேன். இந்த சிருஷ்டியை படைச்சவர் பகவான் தான். இந்த சிருஷ்டி பராமரிக்கப்படுறதும் அவரால் தான். அதே சமயத்துல அவர் இதனால எந்த விதமான பாதிப்பையும் அடையறதே இல்லை. முழுக்க பௌதிக செயல்கள்ல இருந்தும் பௌதிக சக்தியில இருந்தும் அவர் விலகியே இருக்கிறார். அவருக்கு சொந்தமான சக்தி தான் பௌதிக சக்தி. ஆனாலும் அந்த பௌதிக சக்தி பகவானை தொடக்கூட முடியாது. இந்த பௌதிக விவகாரங்கள் எதுவுமே பகவானை பந்தப்படுத்தாது. பகவானும் கர்மவசப்படுறார், அவரும் இன்ப துன்பங்களுக்கு உள்ளாரார்னு நினைக்கிறதெல்லாம் அது அறிவுடைமை கிடையாது. பகவான் எல்லா கர்மங்களுக்கும் அப்பாற்பட்ட நபர். அதத்தான் இந்த ஸ்லோகம் சொல்ல வருகிறது. கர்மம் விகர்மம் அகர்மம் இதெல்லாம் ஜீவனுக்கு தான். கர்ம விகர்மங்கள்லாம் பாவம் புண்ணியம் ரெண்டுமே ஒரு கட்டுண்ட ஜீவனுக்கானது. பகவானை இந்த கர்மங்கள் எதுவும் பந்தப்படுத்தாது. பகவான் இந்த ஜட சக்தியிலிருந்து ரொம்ப தூரம் விலகியே தான் நிற்கிறார். பகவான் நடுநிலையில இருக்கிறார். மயாத்யக்ஷேண பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. என்னுடைய சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகிறது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. பகவானுடைய பல்வேறு சக்திகள்ல இந்த ஜடசக்தியும் ஒண்ணு. இந்த ஜடசக்தி தான் கடைசியில சிருஷ்டியை உருவாக்கும். இந்த சிருஷ்டியை உருவாக்கி பராமரித்து பற்பல உயிரினங்களை தோற்றுவித்து அசையக்கூடிய அசையாத உயிரினங்கள் எல்லாம் இந்த படைப்புல படைக்கப்பட்டு காலப்போக்குல இந்த மொத்த படைப்பும் இந்த ஜடசக்தியாலேயே அழிக்கவும் படுகிறது. மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் இந்த ஜட சிருஷ்டியானது அழிக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லோகம் 11. ஸ்லோகம் 11. அவஜானாந்தி மாமூ மானுஷம் தனுசாஸ்தம் பரம் பாவம் அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவம ஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உரிமையாளன், உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். பகவான் இந்த உலகத்துல அவதரிக்கும் போது இந்த அசுர சுபாவமுடைய நபர்கள், அதாவது இந்த முட்டாள்கள், பகவானையே ஏளனம் செய்யக்கூடிய நபர்களா இருக்காங்க. குறிப்பா துரியோதனனுக்கு விஷ்ணு கடவுள்ங்கிறது தெரியும். அவருக்கு 4 கை இருக்குங்கிறதும் தெரியும். வேத கலாச்சாரத்தில் உள்ள எல்லாருக்குமே விஷ்ணு தான் முழுமுதற் கடவுள்ங்கிறது பழைய யுகத்துல எல்லா மக்களுக்குமே தெரியும். கலியுகத்துலதான் முழுமுதற் கடவுளை மும்மூர்த்திகளோட இந்த பட்டியலுக்கு கொண்டு வருகிறார்கள். யார் ஒருத்தர் பிரம்மதேவருக்கும் சிவபெருமானுக்கும், அதாவது அந்த வரிசையில சிவபெருமான் பிரம்மதேவர் இருக்கக்கூடிய அந்த வரிசையில யார் ஒருத்தர் விஷ்ணுவை நிறுத்துகிறார்களோ, விஷ்ணுவை வச்சு பாக்குறாங்களோ, அந்த நபரே பாஷண்டி தான், நாஸ்திகவாதி தான் சொல்லி வேத இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்குது. அதனால கலியுகம் முன்னேற முன்னேறதான் விஷ்ணு தன்னை மறைக்க ஆரம்பிக்கிறார் அவருடைய விருப்பப்படி. ஆனா மற்ற யுகங்கள்ல வாழ்ந்த மக்களுக்கு, துவாபர மற்றும் திரேதா யுகத்துல வாழ்ந்த மக்களுக்கு விஷ்ணு முழுமுதற் கடவுள்ங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா அவர் மனித வடிவத்துல வரும்போது, கிருஷ்ணரா வரும்போது அவர்களால புரிந்து கொள்ளப்படவே முடியல. விஷ்ணு முழுமுதற் கடவுள்ங்கிறது துரியோதனன் உள்ளிட்ட நபர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே விஷ்ணு 2 கரம் உள்ள மனித ரூபத்துல வரும்போது அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக கேலி செய்கிறார்கள். இதுதான் அசுர சுபாவம், அரக்கத்தனம். அதுக்கு மாறா கிருஷ்ணர் தான் இந்த மொத்த சிருஷ்டிக்கும் உரிமையாளர்ங்கிற விஷயத்த அவர்கள் அறியாத நபர்களாக இருக்கிறார்கள். அடுத்த ஸ்லோகம்
हरे हरे कृष्णा कृष्णा प्रभु। प्रभु। मोक्षामोह कर्माणो मोहज्ञान विषेदसः राजसीं आश्रीं सैव प्रकृति मोहिनीं श्रिताः। हरे कृष्णा। हरे कृष्णा। मोहासमोह कर्माणो मोहाज्ञान विचेतसः ராட்சசிம் மாசுரிம் சைவ பிரகிருதி மோகினிம் ஸ்ரிதா. இவ்வாறு குழப்பமடைந்தவர்கள் ராட்சசத்தனமான கருத்துகளாலும் நாஸ்திக கருத்துகளாலும் கவரப்படுகின்றனர். அத்தகு மயங்கிய நிலையில் அவர்களுடைய முக்திக்கான விருப்பங்கள் அனைத்தும், அவர்களுடைய பலநோக்கு செயல்கள் அனைத்தும், அறிவு பயிற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்து விடுகின்றன. இந்த சிருஷ்டியை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த சிருஷ்டிக்கு பின்னால இருக்கக்கூடிய நபரை புரிந்து கொள்வது இன்னும் கஷ்டம். இந்த சிருஷ்டி பகவானுடைய மாயாசக்தியால, ஜட சக்தியால சாத்தியமாகி இருக்கு. ஆனா இந்த சிருஷ்டிக்கு பின்னால இருக்கக்கூடிய இறைவன் இந்த ஜட சக்திக்குள்ள இருக்கக்கூடிய நபர் கிடையாது. இந்த ஜட சக்தியால உருவாக்கப்பட்ட நபர் கிடையாது. இந்த ஜட சக்தியே அவரால தான் நடத்தப்படுகிறது. இந்த சிருஷ்டியை பற்றி படிக்கிறது, இது எல்லாம் மாயையோட வைபவம். வித்யார விலாசே கதாயின காலம், இந்த பாடலை பக்தி வினோத் தாக்கூர் சொல்லியிருக்கிறார். இந்த மொத்த ஜடப்படைப்பும் மாயையோட வைபவம். இந்த ஜடப்படைப்புல உள்ள ஜடசக்தியை நுணுக்கமான முறையில ஆராய்ச்சி செய்வது பௌதிக கல்வின்னு அறியப்படுகிறது. இந்த ஜட கல்வியில நாம எவ்வளவுதான் முன்னேற்றம் கண்டாலும் அது மூலமா கடைசியில எந்த பிரயோஜனமுமே கிடையாது. பகவானுடைய மாயாசக்தியை அளக்கிறதுனாலயோ, மாயாசக்தியை கணக்கிடுறதுனாலயோ, மாயாசக்தியை ஆராய்ச்சி செய்யறதுனாலயோ ஒரு ஜீவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு மாறா பகவானுடைய வைபவத்தை ஒரு ஜீவன் கற்றுக்கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். மாயையோட வைபவத்தை படிக்கிறதுனால, அதாவது ஜடசக்தியை ஆராய்ச்சி செய்யறதுனால எந்த நன்மையும் வராது. அதுக்கு மாறா பகவானுடைய வைபவத்தை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் முக்தி அடைய முடியும். பொதுவா இந்த உலகத்துல நவீன விஞ்ஞானிகளை நாம பார்க்கலாம். எல்லா விஷயங்களையுமே லாஜிக், அதாவது இந்த விஞ்ஞானிகள் ஏற்கனவே ஒரு மன ஓட்டத்துல சில கருத்துக்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த கருத்துக்களை மையமா வச்சுதான் அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். குறிப்பாக பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கிறதுலே மட்டமான பிரமாணம் அதுதான். இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை வச்சே நான் எல்லாத்தையும் புரிந்து கொள்வேன்னு அவர்கள் நினைத்து கொண்டு கடைசியில குழப்பம் அடைகிறார்கள். குழம்பி ஏறக்குறைய பைத்தியக்காரர்களாக தான் மாறுகிறார்கள். பொதுவா விஞ்ஞானிகள் எல்லாருமே ஏறக்குறைய மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியக்காரர்கள் தான். இந்த ஜடசக்தியை ஆராய்ச்சி செய்யும் போது கடைசியில இந்த மாதிரி கிறுக்குதான் பிடிக்கும். கடைசியில பெரிய நன்மை எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. குழப்பம் அடைஞ்சி கடைசியில அந்த விஞ்ஞானி ஒரு ராட்சசனா மாறிடுவான். மொத்த சிருஷ்டியை அழிக்கிறதுக்கு ஒரு அணு விஞ்ஞானியா மாறி அணு ஆயுதத்தை உருவாக்கி இந்த சிருஷ்டியே அழிக்கணுங்கிற முடிவுக்கு அவன் வந்து விடுவான். இந்த சிருஷ்டியை யாரு படைச்சானும் தெரியாது, என்ன நோக்கத்துக்காக அவர் படைச்சிருக்கிறாருன்னு தெரியாது. கடைசியில இந்த சிருஷ்டியை அழிக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்வான். இந்த மாதிரி குழப்பம் அடைஞ்சி ராட்சசத்தனமான கருத்துக்களாலேயும் நாஸ்திக கருத்துக்களாலேயும் கவரப்பட்டு ஒரு மயக்க நிலைக்கு அவன் உள்ளாகிறான். இந்த மாதிரி மயங்கி போன ஒரு கட்டுண்ட ஜீவன் அவனுடைய முக்திக்கான விருப்பம் கண்டிப்பா நிறைவேறாது. அவன் கடவுளையே புரிந்து கொள்ளல, அவையே முக்தி அடையணும்னு விருப்பப்பட போறான். அவனுடைய பலநோக்கு செயல்களும் கூட முடிவுக்கு வரும். விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, நாங்க இத்தனாயிரம் வருஷம் கழிச்சு இன்னென்ன சாதனைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம், மனிதர்களை மரணத்துல இருந்து காப்பாற்றிடுவோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எப்ப நடக்கும்னா ஒரு 2000 வருஷம் கழிச்சுன்னு சொல்லுவாங்க, அல்லது 1000 வருஷம் கழிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த விஞ்ஞானி சொன்னானோ அவனே உயிரோட இருக்க மாட்டான். இதுதான் இந்த விஞ்ஞானிகளுடைய முட்டாள்தனம். அவர்கள் விதவிதமா விதவிதமான மாயாஜாலங்களை காட்டி மக்கள் முன்னால சிறந்த அறிவாளிகளாகவும்
அறிவுல தான் முன்னேற்றம் அடைஞ்ச நபர்கள் மாதிரி அவங்க காட்டுவாங்க. ஆனாலும் கூட காலப்போக்குல இவர்களுடைய அனைத்து அறிவு பயிற்சிகளும் முறியடிக்கப்படும். இயற்கையோட சட்டம் வந்து அதுதான். கடைசியில கடவுளை ஏற்றுக்கொள்ளாத இந்த நாஸ்திக விஞ்ஞானிகள் காலத்தால அழிக்கப்படுகிறார்கள். விஞ்ஞானிகள்லாம் ஏறக்குறைய இந்த மாதிரி ராட்சச சுபாவம் உடைய நபர்கள் தான், நாஸ்திகவாதிகள் தான். விஞ்ஞானிகள் நீங்க பார்க்கலாம், எந்த விஞ்ஞானியாவது கடவுளை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்களான்னு பார்த்தா கிடையாது. கடைசியில எல்லா விஞ்ஞானிகளுமே ஒரு முடிவுக்கு வருவாங்க, இந்த சிருஷ்டிக்கு பின்னால யாருமே இல்லை, இந்த சிருஷ்டி தன்னாலதான் உருவாயிருக்குது, எல்லாம் இயற்கைப்படி தன்னால நடக்குது. இதைதான் எல்லா விஞ்ஞானியுமே சொல்லுவாங்க. எந்த ஒரு விஞ்ஞானியும் ஒரு பண்புள்ள ஆன்மீகவாதியா மாறியே இருக்க மாட்டான். இது இந்த நவீன விஞ்ஞானத்துடைய குறைபாடு. பழைய காலத்துல உள்ள வேத விஞ்ஞானம் அது வேற. ஆனா நவீன காலத்துல உள்ள இந்த குருட்டு விஞ்ஞானம்ங்கிறது ஒரு 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 குழப்பமடைஞ்ச நிலையில இருக்கிறதுனால இது நாஸ்திகவாதிகளைத்தான் உருவாக்குகிறது. அடுத்த ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா பிரபு. மகாத்மானஸ்து தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ருதாக பஜந்தனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். ஹரே கிருஷ்ணா பிரபு. குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து என்னுடைய பக்தி தொண்டில் பூர்ணமாக ஈடுபட்டுள்ளனர். கடைசியில வந்து இந்த சிருஷ்டிக்கு பின்னால இருக்கக்கூடிய இறைவனை பக்தியாலதான், பணிவாலதான் புரிந்து கொள்ள முடியும். இந்த பணிவுதான், இந்த பணிவால மட்டும்தான் இறைவன் வந்து கவரப்படுவார். பணிவான முறையில அவருடைய சேவகரா நாம மாறும்போது, பக்தனா மாறும்போது நாம எந்த விதமான குழப்பத்திற்கும் உள்ளாக மாட்டோம். ஏன்னா நாம இறைவனால நேரடியான முறையில வந்து பாதுகாக்கப்படுவோம். இந்த பாதுகாப்புக்குள்ள நாம இருக்கிற வரைக்கும் நாம குழப்பமே அடைய மாட்டோம். பகவானுடைய மாயா சக்தி பக்தர்களை மட்டும் குழப்பாது. இதுக்கு மாறா யோகிகள், ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள், தேவர்கள் எல்லாருமே பகவானுடைய மாயா சக்தியால குழப்பம் அடைவார்கள். ஆனா பக்தர்கள், தூய பக்தர்கள் நேரடியாகவே பகவானால பாதுகாக்கப்படுவதனால் அவர்கள் குழப்பம் அடைவதே இல்லை. தெளிவாக அவர் இறைவனை புரிந்து கொள்கிறார்கள். இறைவன் தான், அதாவது கிருஷ்ணர் தான் ஆதியான புருஷர், அவர் அழிவற்ற நித்திய புருஷர்ங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு தானும் நித்தியமான நபர் தான், ஆனா தான் வந்து ஜீவன், அவர் பரமன்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு தான் அவருடைய நித்திய சேவகன்கிறதையும் புரிந்து கொண்டு அவருக்கு நித்தியமாகவே பக்தி தொண்டாற்றுவதற்கு முனைகின்றனர். ஆகவே இவர்களுடைய நிலை உயர்ந்தது. இவர்கள் மகாத்மாக்கள்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். பக்தர்கள் தான் கடைசியில வந்து மகாத்மா. எந்த அரசியல்வாதியையும் நாம மகாத்மான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த ஸ்லோகம். हरे कृष्ण प्रभु जी। सततं कीर्तयन्तो मां यतन्तश्च दृढव्रताः नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते. हरे कृष्ण. सततं कीर्तयन्तो मां यतन्तश्च दृढव्रताः नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते. சில நபர்கள் கேட்பாங்க, நான் எத்தனை மாலை ஜபம் செய்யணும்னு சொல்லி. கிருஷ்ணரே சொல்லியிருக்கார், சததம் கீர்த்தயந்தோமா, நீங்க இதுதான் செய்யணும் எப்போதுமே. ஜபமாலையை வாங்குங்க. கிருஷ்ணர் சொன்ன மாதிரி சதா சர்வ காலமும் 24 மணி நேரம் இதே செய்யுங்க. சாப்பிட வேண்டாம், தூங்க வேண்டாம், முழு பகவத் ஸ்மரணம். இதுதான் இந்த நிலையை அடைய முடியும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பயிற்சி செய்யணும். எப்போதும் பகவானுடைய புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு அவருக்கு வந்தனை செய்தபடி பக்தி தொண்டாற்றக்கூடிய மகாத்மாக்கள் நித்தியமாகவே அவரை வழிபடக்கூடிய நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். சததம் கீர்த்தயந்தோமாம், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சதா சர்வகாலமும் பகவத் ஸ்மரணத்துல இருக்கக்கூடிய நபர்களாலதான் சதா சர்வகாலமும் அவரை கீர்த்தனம் செய்ய முடியும்.
அப்படி கீர்த்தனம் செய்யக்கூடிய நபர்கள் நித்தியமான வாசஸ்தலத்தை அடைவார்கள். இந்த மாதிரி கட்டுண்ட நிலையிலிருந்து தன்னைத்தானே பக்தியின் மூலமாக விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஜீவன்களை தான் பகவான் இங்க மகாத்மாக்கள்னு சொல்லி இருக்கிறார். அடுத்தடுத்து ஒரே மாதிரியான வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. மகா ஆத்மா. மகாங்கிறது பெரிய அல்லது சிறந்த. கிரேட்ங்கிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு அது பெருசுன்னு சொல்லலாம், அதே சமயத்துல சிறந்ததுன்னு சொல்லலாம். சிறந்த ஆத்மாக்கள் அப்படிதான் இங்க மொழிபெயர்க்கப்படணும். சிறந்த நற்பண்புள்ள ஜீவன் அந்த மாதிரி நாம சொல்லணும். கடைசியில இந்த கட்டுண்ட நிலையில இருக்கிற வரைக்கும் எல்லாருமே துராத்மா தான். இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து விடுபட்டு முழு கிருஷ்ண உணர்வுக்கு நாம எப்ப வருகிறோமோ அப்போதான் இந்த துராத்மாங்கிற நிலையில இருந்து விடுபட்டு நாம மகாத்மாங்கிற நிலைக்கு ஏற்றம் பெறுகிறோம். சுத்த பக்தர்கள் எல்லாருமே மகாத்மாக்கள் தான். நவீன காலத்துல நம்ம அரசியல்வாதிகளை பார்த்து மகாத்மான்னு சொல்றோம். இது அனர்த்தம். இந்த மகாத்மாக்கள்லாம் கொல்லப்பட்டதையும் நம்ம பார்க்கலாம். இவர்களெல்லாம் பகவான் ரட்சிக்க போறதே கிடையாது. காரணம், இவங்க அரசியல் லாபத்துக்காக தனக்கு தானே இந்த மாதிரி மகாத்மா பட்டங்கள்லாம் சூட்டி கொள்கிறார்கள். இவர்களுக்கு கிருஷ்ணர் கடவுளுங்கிறதே தெரியாது. எப்படி கிருஷ்ணருக்கு பக்தி செய்வாங்க? செய்தியாளர்கள் சந்திப்புல காந்தி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, நீங்க வாழ்நாள் முழுசும் பகவத்கீதை எப்போதுமே கையில வச்சிருக்கிறீங்களே, கிருஷ்ணர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. கிருஷ்ணர் பழைய காலத்துல வாழ்ந்த ஒரு இளவரசன் அப்படிங்கிற மாதிரிதான் மகாத்மா காந்தி பதில் சொன்னார். அவர் ராமரை கூட கடவுளா ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனா அவர் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் நம்ம மகாத்மான்னு சொல்றதுக்கு இல்லை. இவங்க அரசியல் லாபத்துக்காக எப்படி வேணாலும் வேஷம் போடுவாங்க. இந்த மாதிரியான நபர்களை நாம மகாத்மாக்கள் என்று சொல்வதற்கு இல்லை. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். கிருஷ்ணருக்கு சேவை செய்வதே ஒரு ஜீவனுடைய நித்தியமான சுபாவம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு பக்தி பாதையில தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி மேன்மையடைந்த ஒரு நபரைத்தான் நாம மகாத்மா என்று அழைக்க வேண்டும். மகாத்மா பக்தி வேதாந்த சுவாமி அப்படி சொல்லலாம், மகாத்மா பக்தி வினோத் தாக்கூர் அப்படி சொல்லலாம், மகாத்மா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அப்படி சொல்லலாம். அதுதான் கடைசியில இவர்களுக்கு தான் அந்த வார்த்தை பொருந்தும், அரசியல்வாதிகளுக்கு அல்ல. அடுத்த ஸ்லோகம் 15. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பதம் 15. ஞான யஜ்ஞேன சாப்யன்யே பஜந்தோ மாம் உபாசதே ஏகத்வேன ப்ருதக்வேன பஹுதா விஸ்வதோ முகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் இந்த மேலான பக்தர்களை பற்றி சொல்லிவிட்டு இன்னும் பிற ஆன்மீகவாதிகளை பற்றியும் அவர்களோட நிலையை பற்றியும் சொல்ல வருகிறார். ஞான யாகத்தில் ஈடுபட்டிருக்கும் பிறர் பரமபுருஷரை தன்னிகரற்றவராகவும் பலரில் வேறுபட்டவராகவும் விஸ்வரூபத்திலும் வழிபடுகின்றனர். இதுவரைக்கும் பக்தர்களோட நிலையை பற்றி சொன்ன கிருஷ்ணர் இப்ப ஞானிகளோட நிலை, யோகியோட நிலை, அவர்களுடைய புரிதல் என்னங்கிறத பற்றி பேச வருகிறார். ஒரு ஞானி பரமபுருஷரை ஒரு தன்னிகரற்ற நபராகவும் உயர்ந்த நபராகவும் மற்ற புருஷர்கள்ல இருந்து வேறுபட்ட நபராகவும் அல்லது ஒரு சர்வ சக்திமானாகவும் புரிந்திருக்கிறார்கள். ஆனா அவரோட நாம சங்கம் செய்து ரசங்களை பரிமாற்றம் செய்ய முடியுங்கிற அளவுக்கு அவர்கள் இன்னும் முன்னேற்றம் அடையல. ஒரு ஞானிக்கு ஜட உலகம் துன்பமயமானதுன்னு தெரியும். இந்த ஜட உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறப்பது அஞ்ஞானத்தாலதாங்கிறதும் தெரியும். இங்க இருந்து தாம் முக்தி அடையணும், விடுதலை அடையணுங்கிறதும் தெரியும். இந்த முக்தியை இறைவன் தான் நமக்கு கொடுப்பாருங்கிறதும் தெரியும். ஆனா அதுக்கு மேல அவர்களுக்கு அறிவு கிடையாது. காரணம், அவர்கள் சாதாரணமான ஞானிகள் தான். ஞானிக்கு இறைவனோட ரசப்பரிமாற்றம் செய்ய முடியுங்கிற அந்த ஞானம் அவர்களுக்கு கிடையாது. அந்த ஞானம் இருக்கிறது பக்தர்களுக்கு தான். கடைசியில உண்மையான ஞானி பக்தன் தான்.
உண்மையான யோகியும் பக்தன் தான். அடுத்த ஸ்லோகம் 16. हरे कृष्णा प्रभु जी पदम 16 अहम क्रतुर अहम यज्ञः सदाहम महम औषधम मंत्रोहम अहम ये वाज्यम अहम अग्निर अहम हुतम. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. சடங்கும் நானே, யாகமும் நானே, முன்னோருக்கு படைக்கப்படும் பொருளும் நானே, நோய் தீர்க்கும் மூலிகையும் நானே, தெய்வீகமான மந்திரமும் நானே, நானே நெய், நானே அக்னி, நானே படைக்கப்படும் பொருள். கடைசியில இந்த பக்தி பாதை தான் பக்குவமான ஆன்மீக வழிமுறை. இருந்தாலும் மற்ற வழிமுறைகளும் வேதத்தால அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள் தான். அது கர்மயோகமா இருக்கலாம், ஞான யோகமா இருக்கலாம், அல்லது தியான யோகமா கூட இருக்கலாம். கிருஷ்ணர் இன்னும் பிற ஆன்மீக மார்க்கங்களை பற்றி சொல்லும் போது இதெல்லாம் கூட வேதங்களால சிபாரிசு செய்யப்பட்ட விஷயங்கள் தாங்கிறத இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்கிறார். வேதங்கள்ல சிபாரிசு செய்யப்பட்ட சடங்குகள் அனைத்தும் பகவானே. யாக யஜ்ஞங்கள் அதுவும் அவர்தான். அதாவது இது எல்லாமே பகவான் சம்பந்தப்பட்டதுதான், வேத கலாச்சார சார்புடையதுதான். இதுக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம வந்து நினைச்சிடக்கூடாது. இந்த ஞான யோகம், கர்மயோகம், தியான யோகம் கூட ஒரு யோகம் தான். யோகம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நம்மையும் இறைவனையும் சேர்க்கக்கூடிய இணைப்பு பாலத்துக்கு பேரு தான் யோகம். ஆகவே பக்தி யோகம் மட்டும்தான் பகவானோட சம்பந்தப்பட்டது. மற்ற யோகங்கள்லாம் ஏற்புடையதல்லன்னு நினைக்க கூடாது. மற்ற யோகங்களும் கட்டுண்ட ஜீவன்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துறதுக்கு பகவானால வேதங்கள்லயே சிபாரிசு செய்யப்பட்ட வழிமுறைகள். அதனால பகவானுக்கும் அதுக்கு இந்த விஷயங்களுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. அதனால்தான் பகவான் வந்து சடங்கும் நானே, யாகமும் நானே, நெய்யும் நானே, அக்னியும் நானே, அதுல படைக்கப்படக்கூடிய யாகத்துல படைக்கப்படக்கூடிய அவிர்ப்பாக பொருளும் தானே, சமர்ப்பண பொருளும் தானேன்னு வந்து சொல்கிறார். நோய் தீர்க்கக்கூடிய மூலிகையும் பகவான் தான். முன்னோர்களுக்கு பித்தர்களுக்கு படைக்கப்படக்கூடிய அந்த பொருளும் கூட பகவான் தான். அதாவது இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? பகவான் சம்பந்தப்பட்டதுன்னு புரிந்து கொள்ளணும். அதாவது வேத கலாச்சார சார்புடையதுன்னு புரிந்து கொள்ளணும். கிருஷ்ணர் வந்து கீதையில மிருகங்களில் நான் சிங்கம் அப்படின்னு சொல்லும் போது, சிங்கம் வந்து காட்டுல உள்ள சிங்கங்கள் எல்லாம் இறைவன்னு நாம நினைக்க கூடாது. இதெல்லாம் வந்து இந்த வஸ்துக்கள் எல்லாம் பகவான் சம்பந்தப்பட்டதுதான். இதெல்லாம் ஒரு ஜீவனை தூய்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும் விஷயங்கள். பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமகம் வேத்தியம் பவித்ரம் ஓம்கார ரிக் சாம யஜுரேவச. அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே. அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் எனும் மந்திரமும் நானே. ரிக் சாம யஜுர் வேதங்களும் நானே. அர்ஜுனன் நினைச்சிட்டு இருக்கலாம் பீஷ்மரை வந்து தன்னுடைய பிதாமகர்னு. தனக்கு முன்னாடி யுத்தம் செய்யறதுக்காக கூடியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தன்னுடைய நண்பனாகவோ அல்லது உறவினராகவோ எப்படியோ நினைச்சிருக்கலாம். ஆனா கிருஷ்ணர் வந்து இங்க தெளிவா சொல்கிறார், நானே பாட்டனார் மொத்த அகிலத்துக்கும். நீ உன்னுடைய தாத்தாவான பீஷ்மரை பத்தி நீ வந்து சிந்திச்சிட்டு இருக்கிற. மொத்த அகிலத்துக்கும் நான் தான் பாட்டனார். நான் சொல்றது நீ கேட்கலாம்ல. நானே இந்த மொத்த சிருஷ்டியும் பாதுகாக்கக்கூடிய நபரும் நான் தான். நானே இப்ப சொல்றேன் இவங்களெல்லாம் நீ அழின்னு சொல்லி, இவங்களெல்லாம் கொல்லு. அது என்னுடைய பொறுப்பு. யாரை வந்து ரட்சிக்கணும், யாரை அழிக்கணுங்கிறது என்னுடைய வேலை. இந்த மொத்த சிருஷ்டியும் நான் தான் வந்து பாதுகாக்கக்கூடிய பாதுகாவல் தான் இருக்கிறேன். அதனால என்னுடைய விருப்பப்படி நீ வந்து இந்த நபர்கள் எல்லாம் யுத்தம் செய்து கொல்லணும்னு சொல்லி கிருஷ்ணர் மறைமுகமாக இங்க சொல்ல வருகிறார். மொத்த அகிலத்துக்கும் தாயும் நான் தான், தந்தையும் நான் தான். கடைசியில முழுமுதற் கடவுளாகிய என்னை அறியறதுக்காக தான் இந்த வேத மந்திரங்கள் எல்லாமே இருக்கு. இந்த வேத மந்திரங்களும் கூட கடைசியில நான் தான். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம்
இந்த வேத இலக்கியங்களும் கூட என்னுடைய சக்திகள் தான், என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். எல்லா வேதங்களும் கிருஷ்ணருக்கு தான் தெரியும். எல்லா வேதங்களையும் கிருஷ்ணர் தான் தொகுத்தார். எல்லா வேதங்களால் அறியப்பட வேண்டிய நபரும் கிருஷ்ணர் தான். கதிர் பர்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுக்ருத் பிரபவ பிரளய ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்வியம். நானே இலக்கு, நானே காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு, அழிவு, எல்லாவற்றின் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன். பரம இலக்கு கிருஷ்ணர் தான். எல்லா வேத இலக்கியங்களும் அவரை அடையிறதுக்காக தான் நமக்கு அவராலே கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா உயிர்களையும் ரட்சிக்கக்கூடிய நபர் கடைசியில கிருஷ்ணரே. அவர் ஒரு நபரை ரட்சிக்கணும்னு விருப்பப்பட்டா கண்டிப்பா அந்த ஜீவன் ரட்சிக்கப்படுவான். அவரால் அழிக்கப்படணும்னு யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் நிச்சயமாக அழிக்கவும் படுவார்கள். பகவான் தான் இந்த மொத்த சிருஷ்டிக்கும் தலைவன். அவரே சாட்சி. 13 சாட்சி இருக்கு இந்த உலகத்துல. பகல், இரவு, சூரியன், சந்திரன், தேவர்கள், யமன், வீசக்கூடிய காற்று, திக்பாலகர்கள், பரமாத்மா. இந்த மாதிரி 13 சாட்சிகள் வேத இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. இதுல 12 சாட்சியை கூட ஏமாத்திடலாம். ஆனா பரமாத்மாங்கிற சாட்சிய யாராலையுமே ஏமாத்த முடியும். தேவர்களோட கண்ணுல கூட மண்ணை தூவிடலாம் ஒரு அசுரன் நினைச்சான். ஆனா பரமாத்மாவை, அந்த சாட்சிய யாராலையுமே எதுவும் செய்யவே முடியாது. பரமாத்மா எப்போதுமே வெளிப்பா இருக்கார். அதுவும் நம்ம இதயத்திலேயே இருக்கார். அங்கதான் பிரச்சனையே. ஒரு அரக்கனுக்கு அதுதான் பிரச்சனையே. அவனோட இதயத்திலே இருக்கிறார். எப்போதுமே முழிச்சுதான் இருக்கார். அவர் தான் பரமசாட்சி. சீதையை ராவணன் கடத்திட்டு போகும்போது எல்லா தேவர்களுமே ராவணனுக்கு பயந்து நான் இதை பார்க்கலன்னு சொல்லி திரும்பிக்கிடுவாங்க. ஏன்னா ராவணனால தான் தண்டிக்கப்படுவோமோன்னு பயந்து. இப்படி கூட உலகத்துல நடக்கும். சாட்சியா இருந்து இந்த உலகத்துல ஒரு ஜீவனுடைய பாவ புண்ணியத்தை கணக்கெடுக்க வேண்டியது தேவர்கள். அந்த தேவர்களே கூட சில நேரங்கள்ல அச்சுறுத்தப்படலாம். ஆனா பரமாத்மாங்கிற சாட்சிய யாராலையுமே ஏமாற்ற முடியாது. அவர்தான் பரம சாட்சி. பரம வசிப்பிடம் அவர்தான். எந்த உலகத்துக்கு நாம போனோம்னா திரும்பி வரவே மாட்டோமோ அந்த பரம வசிப்பிடம் அவருடையதுதான். அவர் சம்பந்தப்பட்டதுதான். அவர்தான் இறுதியான அடைக்கலம். அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம்னா நம்ம முழுமையான முறையில பாதுகாக்கப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம். தேவர்களால கூட ஒரு நபரை ஒரு அளவுக்கு மேல காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவர்களே இன்னொரு நபரால ரட்சிக்கப்படணும். அந்த நபர் தான் இறைவன், முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் எல்லா உயிர்வாளிகளுக்கும் மிக நெருக்கமான நண்பர். ஏன்னா பரமாத்மாங்கிற ரூபத்துல அனாதி காலம் தொட்டு நம்முடையனையே ஒருத்தர் பிரயாணம் செய்யறார். பஸ்ல ஒரு 2 மணி நேரம் அல்லது ரயில்ல 3 மணி நேரம் நம்ம கூட யாராவது பிரயாணம் செஞ்சாலே அவரையே நாம நண்பன்னு சொல்லி அழைப்போம். திரும்பவும் வாழ்க்கையில அவரை சந்திக்கும் போது என்னுடைய நண்பன்னு சொல்லி நாம அறிமுகம் வேற செய்வோம். ஆனா வாழ்நாள் முழுசும் இல்லாம அனாதி காலம் தொட்டு நம்முடைய இதயத்திலேயே நம்முடனேயே பிரயாணம் செய்யக்கூடிய இந்த கிருஷ்ணர் தான், பரமாத்மா தான் ஒரு ஜீவனுடைய மிக நெருக்கமான நண்பன். அவர்தான் நம்முடைய நலன் விரும்பி. இந்த மொத்த படைப்பும் அழிவும் எல்லாவற்றின் ஆதாரமும் கிருஷ்ணரே. தங்குமிடம், அதாவது ஒரு அடைக்கல பொருள். நாம எங்க வசிக்கிறோமோ இந்த பூமி இறைவனுடைய சக்தியால தான் சாத்தியம். இந்த இந்த பூமியில நாம வசிக்கிறதுக்கு பகவான் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இலவசமாவே வசிக்கிறோம். நித்தியமான விதையும் கிருஷ்ணரே. இந்த விதைங்கிறது அந்த மூல உயிர்வாளியின் சக்தியாக அறியப்படுகிறது.
அதாவது இந்த சிருஷ்டியில உள்ள எல்லா ஜீவராசிகளும் நித்தியமான நபர்கள். இவர்கள் வசிக்கக்கூடிய சரீரம் தான் தற்காலிகமானது. இந்த நித்தியமான ஜீவராசிகள் எல்லாருமே பகவானுடைய சொந்த ஆன்மீக சக்தி. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. எல்லா ஜீவராசிகளுமே பகவானுடைய அம்சம். தவாமியம் வருஷம் அகம் வருஷம் நிக்ருஹணாம் சுஜாமி ச அம்ருதம் சைவ மிருத்துஷ்ச சதசச்சாகம். அர்ஜுனா, நானே வெப்பத்தை கொடுப்பவன், மழையை தடுப்பவன் மற்றும் மழையை கொடுப்பவன். நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே. ஜடம் சேத்தனம் இரண்டும் என்னில் உள்ளன. இந்த சிருஷ்டியில நாம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாமே பகவானாலதான் சாத்தியம். குறிப்பா வெப்பம். இந்த வெப்பத்தால பல மாற்றங்கள் நடக்குது. இந்த வெப்பம்தான் நம்முடைய வயிற்றுல ஜீரண சக்தியா இருக்குது. அதே மாதிரி இந்த வெப்பம் தான் வெளி உலகத்திலையும் பலவிதமான மாற்றங்களை உருவாக்குகிறது. வெப்பம், மழை, இந்த ரெண்டும் இந்த ஜட சிருஷ்டியில ரொம்ப முக்கியமானது. மழை தேவையான அளவுக்கு பொழியணும். மழை அதிகமா பொழிஞ்சாலும் பிரச்சனை, மழை குறைவா பொழிஞ்சாலும் பிரச்சனை, மழை பொழியாட்டாலும் கூட பிரச்சனை தான். இங்க ஏன் இந்த ஸ்லோகத்தை இவ்வளவு முக்கியமானதாக நாம எடுக்கணும்னா, கடைசியில மழையாலதான் இந்த பூமியில எல்லா உயிரினங்களும் ஜீவிக்க முடியும். துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. மழைதான் ஒரு சக்தி, ஜீவ சக்தி. அது உள்ளதான் அமிர்தம் இருக்கு. தேவர்கள் மழையை பொழிவிக்கிறாங்க. அந்த மழையில அமிர்தம் கலந்து இருக்கு. இந்த அமிர்தம் தான் தானியங்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் வித்துக்களையும் விதைகளையும் கொட்டைகளையும் இலைகளையும் இலை சருகுகளையும் இன்ன பிற வேர்களையும் கிழங்குகளையும் உற்பத்தி செய்து, இந்த அமிர்த சக்தியாலதான் ஒரு ஜீவனுடைய உடல் இந்த உலகத்துல வாழும். நம்முடைய உடலை வளர்க்கக்கூடியது இந்த அமிர்த சக்தி தான். இந்த அமிர்த சக்தி கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய இந்த மழையால தான் சாத்தியம். மழையை கொடுக்கறதும் அவர் தான், மழையை தடுக்கிறதும் அவர் தான். வெப்பமும் அவரால் தான் சாத்தியம். நித்தியமான இந்த புருஷர் மரண உருவமாகவும் இருக்கார். இந்த ஜடம் சேத்தனம் ரெண்டுலையுமே இறைவனுடைய சக்தி தான் நீக்கம் நிறைஞ்சிருக்குது. வேத இலக்கியங்கள்ல அந்தராத்மான்னு ஒரு வார்த்தை இருக்கு. பரமாத்மாங்கிற வார்த்தையை விட இந்த அந்தராத்மாங்கிற வார்த்தைக்கு இன்னும் ஏற்றம் அதிகம். அந்தராத்மானா நம்ம பக்கத்திலேயே ஒட்டிட்டு இருக்கக்கூடிய நபர்னு அர்த்தம். சாரி, பரமாத்மானா. அந்தராத்மானா இந்த ஜீவனுக்கு உள்ளேயே இறைவன் தன்னுடைய சக்தி மூலமா வியாபித்திருக்கிறார். இந்த ஜீவ சக்தியே அவர்தான். அவரால் தான் இது சாத்தியம். அதைத்தான் நம்ம அந்தராத்மான்னு சொல்லுவோம். ஏறக்குறைய மாயாவாதிகள் இது தவறான முறையில புரிந்து கொண்டுதான் ஜீவனையும் இறைவன் சொல்லிடுவாங்க. அது அவர்களுடைய அறிவு பற்றாக்குறை. கடைசியில ஜடசக்தியும் சேத்தன சக்தியும் இரண்டுமே பகவானுக்குள்ள ஒடுக்கம். பிறப்பு அவரால் தான் சாத்தியம். அதாவது பகவான் உருவாக்கின இந்த ஜட இயற்கை தான் நம்முடைய பிறப்புக்கு காரணம். நம்முடைய மரணத்துக்கும் இந்த ஜட இயற்கை தான் காரணம். கடைசியில பகவான் ஜீவன்களை தண்டிக்கிறதுக்காக மரண உருவமாகவும் அவர் தான் வர்றார். அதனால்தான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அமிர்தம் செய்வ மிருத்யுஷ்சா. மரண உருவமும் கிருஷ்ணர் தான். ஸ்ரீல பிரபுபாதா மகாத்மா காந்தியை பத்தி பேசும்போது, ஆமா, மகாத்மா காந்தியை கிருஷ்ணர் தான் கொண்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறார். கடைசியில இந்த உலகத்துல யாரு மரணம் அடைஞ்சாலும் அது கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாம நடக்காது. எல்லா நபர்களையும் கடைசியில கொல்லக்கூடிய நபர் கிருஷ்ணர் தான். தன்னுடைய ஜட இயற்கைங்கிற சக்தி மூலமா அவர்களை தண்டிக்கிறார், கட்டுண்ட ஜீவன்களை, அதாவது அதர்மமான இந்த ஜீவன்களை. அடுத்த ஸ்லோகம் 20. பிரபு ஸ்லோகம் வசிங்க. त्रैविद्यां मां सोमपा भूतपापा यज्ञैर्यिष्ट्वा स्वर्गतिं प्रार्थयन्ते ते पुण्यम् आशात्य सुरेन्द्रलोकं
அஷ்னந்தி திவ்யாந்திதி தேவபோகான். ஹரே கிருஷ்ண பிரபு. சொர்க்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளில் இருந்து தூய்மை அடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த நிலைக்கு வந்ததார். பக்தர்கள் எளிமையா முக்தி அடைஞ்சிடறாங்க. ஞானியும் யோகியும் எந்த ஒரு பக்குவ நிலையில இருக்கிறாங்கன்னு பேசிட்டு இப்ப கீழே கர்மகாண்ட நிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை பற்றி கிருஷ்ணர் இங்க பேசுகிறார். த்ரைவித்யா மாம் சோமபா பூத பாபா யக்ஞேரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியம் ஆசாத்திய சுரேந்திர லோகம் அஷ்னந்தி திவ்யான் திவிதேவ போகான். சொர்க்கலோகத்தை அடையிறதுக்காக வேத இலக்கியங்களை படிச்சு வேத இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டபடி யாக இயக்கங்களை செஞ்சு அது மூலமா மேலான கதி அடையணும்னு சொல்லி கர்மகாண்டவாதிகளும் கர்ம யோகிகளும் செயல்படுகிறார்கள். இது மூலமா அளவற்ற புண்ணியங்களை பெற்று அவர்கள் இந்திரலோகத்திற்கு, அதாவது ஸ்வர்கலோகத்திற்கு, அதாவது சந்திர மண்டலத்துக்கு உயர்த்தப்படுகிறார்கள். அங்க போயிட்டு தேவ சுகங்களை, இந்த ஜட சிருஷ்டியிலேயே உச்சமான ஜடப்புலன் இன்பம் சொர்க்கலோகத்துல கிடைக்கும். அங்க போயிட்டு எல்லா ஜட சுகங்களையும் அனுபவிக்கிறார்கள். யாரு? கர்மகாண்டிகளும் கர்ம யோகிகளும். இது கூட ஓரளவுக்கு முக்தின்னு சொல்லலாம். ஆனா இத மேலானதுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல மக்கள் சொர்க்கலோகத்துக்கு போறதையே முக்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜட உலகம் இந்த மண் உலகம் துன்பங்களும் அதிகமா இருக்கு. புலனின்பம் ஒரு பக்கம் கொஞ்சமா இருந்தாலும் துன்பங்கள் தான் அதிகம். அதனால சில நேரங்கள்ல சொர்க்கலோகத்துக்கு போறதையே கூட சில நபர்கள், வேதங்களை கற்றறிந்த நபர்கள் கூட சில நேரங்கள்ல சொர்க்கலோகத்துக்கு போறதையே முக்தின்னு கூட சொல்லுவாங்க. அது பூர்ணமான முக்தின்லாம் சொல்ல முடியாது. அது ஏறக்குறைய இந்த ஜட துன்பத்துல இருந்து கொஞ்சம் விடுபட்டு கொஞ்ச காலம் அந்த தேவ சுகத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வீழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு அற்பமான சுகம்தான் அங்க கிடைக்கும். அத முக்தின்னு முக்தியோட அதாவது மோட்சத்தை ஒப்பிடக்கூடிய அளவுக்கு, அல்லது பிரம்மஜோதியில கலக்கக்கூடிய அளவுக்கு, அல்லது வைகுண்டத்துக்கு போறது அதோட அளவுக்கெல்லாம் சொல்ல முடியாது. சொர்க்கலோகத்துக்கு போறத தற்காலிகமான துன்பத்துல இருந்து விடுதலையான நிலைன்னு வேணா சொல்லாமே தவிர முக்தியோட எல்லாம் ஒப்பிடக்கூடாது. ஆனா மாயாவாதிகளும் சில நேரங்கள்ல இந்த கர்மகாண்ட சடங்குகளை பிடித்து இதுதான் சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய நபர்களும் வேணா சொர்க்கலோகத்துக்கு போறதா முக்தின்னு சொல்லுவாங்க. ஆனா அது முக்தி கிடையாது. கொஞ்ச காலம் தேவ சுகம் கிடைக்கும், திரும்பவும் வீழ்ச்சி. எங்க போயிட்டு நாம திரும்பவும் வீழ்ச்சி அடைஞ்சோம்னா அது முக்தி கிடையாது. எங்க போனா நாம திருப்பி வரவே மாட்டோமோ அதுதான் முக்தி. இந்திரலோகத்துக்கு போனா எவ்வளவு காலம் அங்க வசிக்க முடியும்? புண்ணியங்கள் தேர்ந்த உடனேயே நாம திரும்ப கீழே விழுந்துருவோம். அதுதான் ஸ்வர்கலோகம். தேதம் புக்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியம் மர்த்தியலோகம் விஷந்தி ஏவம் திரை தர்மம் அனுப்பிரபன்னா கதாகதம் காம காமா லபந்தே. ஸ்வர்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பினையே அடைகின்றனர். சொர்க்கலோகத்துல 1000 வருஷங்கள் கூட வாழலாம். அது நீண்ட கால ஜடப்புலன் இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான். இருந்தாலும் அதை நாம உயர்வான நிலையாக நினைக்க கூடாது. நம்ம புராண இதிகாசங்கள்ல படிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனகை, ரம்பை, ஊர்வசி, இந்த மாதிரி சொர்க்கலோக பெண்கள் பற்றி எல்லாம் படிக்கிறோம். அவங்க திரேதாயுகம் சத்தியுகத்தை சார்ந்த நபர்கள், அதுவும் பழைய சதுர்யுகத்தை சார்ந்த நபர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் அந்த புராண இதிகாச நம்ம படிக்கிறோம்ல, அந்த வரலாற்று காலகட்டத்திலையும் அவர்கள் இளம் பெண்கள் தான். இப்பவும் அவர்கள் இளம் பெண்கள் தான். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு கூட, இன்னும் 1000 வருடங்கள் கழிச்சு கூட இந்த நபர்கள் அப்போது இளம் பெண்கள் தான். அங்க சொர்க்கலோகத்துல இவர்கள் மட்டும் இல்ல, சொர்க்கலோகத்துல யார் யாரெல்லாம் வசிக்கிறாங்களோ அவர்களுடைய ஆயுள் காலமும் இத மாதிரி நெடிய ஆயுள் காலம் உடையதுதான். ஆனாலும் கூட பிரம்மலோகத்தை ஒப்பிடும் போது இந்த
இந்திரலோகத்துல வாழக்கூடிய இந்த காலகட்டமானது ரொம்ப ரொம்ப அற்பமான காலம்தான். இந்த புண்ணியங்கள் தீர்ந்த உடனேயே நம்ம வீழ்ச்சி அடைவோம். பரந்த சுகத்தை, அதாவது பெரிய சுகம்னு மாயா சுகம், அதாவது தேவ சுகம்னு கிருஷ்ணர் இங்க சொல்கிறார். சொர்க்கலோகத்துல புண்ணிய பலன்களின் காரணமாக அங்க போயிட்டு இந்த தேவ சுகத்தை அனுபவிக்கக்கூடிய புண்ணியவான்கள் புண்ணியம் தீர்ந்ததுக்கு அப்புறம் இதே மரண உலகத்துல வீழ்ச்சி அடைவார்கள். இந்த பூமிக்கு மரண உலகம்னு சொல்லலாம். இங்க பிறப்பும் கொடுக்கப்பட்டு மரணமும் கிடைக்குது. ஆகவே நாம மேல் லோகத்துக்கு போறதுக்கான கர்மங்களை சம்பாதிக்கிற இடமும் புண்ணிய கர்மங்களை, கீழ் லோகத்துக்கு போறதுக்கான அந்த பாவ கர்மங்களை ரெண்டையுமே ஒரு ஜீவன் சம்பாதிக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா இந்த பூமி தான். ஆகவே இந்த பூமியில ஜன்ம மிருத்யு ஜரா வியாதிங்கிற 4 வகையான துன்பங்கள் மிக கடுமையாக இருக்கும். சொர்க்கலோகத்துல பாத்தீங்கன்னா முதுமை கிடையாது, ஆனா மரணம் உண்டு. பிரம்மலோகத்தை பார்த்தீங்கன்னா அங்க முதுமை உண்டு, மரணம் அவ்வளவு எளிமையா நடக்காது. இந்த பிரபஞ்சம் அழியிற மாதிரி இருந்ததுன்னா பிரம்மலோகவாசிகள்லாம் அங்க இருந்து வைகுண்டத்துக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் ஒவ்வொரு உலகத்திலேயும் இருக்கக்கூடிய வேறுபட்ட சிறப்பம்சங்கள். வேத தர்மத்தை கடைபிடித்து கர்மகாண்ட சடங்குகள் மூலமாக சொர்க்கலோகத்திற்கு ஏற்றம் பெறக்கூடிய நபர்கள் அந்த புண்ணிய பலன்களை தீர்த்ததுக்கு அப்புறம் எல்லா சுகபோகங்களையும் சொர்க்கலோக சுகபோகங்களையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த பிறப்பு இறப்பு நிறைந்த இந்த மண்ணுலகிற்கே அவர்கள் திரும்புவார்கள். அனன்யாஷ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஹ பரியுபாசதே தேஷாம் நித்யபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். இந்த மாதிரி கிருஷ்ணர் எல்லாருடைய நிலைமையை பத்தியும் சொல்லியிருக்கிறார். பக்தி செஞ்சா அவர்கள் எந்த நிலைக்கு போறாங்க, ஞானிகளும் யோகிகளும் எந்த நிலைக்கு போறாங்க, ஒரு கர்மகாண்டி கர்மயோகி எந்த நிலைக்கு போறாங்கன்னு எல்லா விஷயங்களையும் சொன்ன கிருஷ்ணர் திரும்பவும் பக்தி பாதையுடைய மகத்துவத்தை பேச ஆரம்பிக்கிறார். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். இந்த யோகக்ஷேமம் வகாம்யகம்ங்கிற வார்த்தை இந்தியாவுல ரொம்ப புகழ் பெற்றது. காரணம் என்னன்னா, ஏறக்குறைய இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அதுல அந்த கம்பெனில இந்த வார்த்தையை எழுதி வச்சிருப்பாங்க, யோகக்ஷேமம் வகாம்யகம். நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், உங்களை எதிர்காலத்துக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்குறோம். கடைசியில யாருக்கும் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. கடைசியில நமக்கு உண்மையான பாதுகாப்பு கிருஷ்ணர் தான். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியாலெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில நம்ம பணம் செலுத்தி இருந்தோம்னா அதை செலுத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே நாம செத்து போனாதான் அது லாபம், இல்லைன்னா அது நஷ்டம்தான். இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த வார்த்தை அங்க தவறான முறையில பயன்படுத்தப்பட்டு யோகக்ஷேமம் வகாம்யகம். கிருஷ்ணர் பக்தர்கள் கிட்ட இருக்கிறத பாதுகாக்கிறார், இல்லாததை கொடுக்கிறார். அந்த மாதிரி தெரியலையே பிரபு, பகவான் என்கிட்ட எல்லாத்தையுமே உருவன மாதிரி எல்லாம் தெரியுது, புதுசாவும் அவர் கொடுக்குற மாதிரியே தெரியலன்னு கூட சில நேரத்துல சில பக்தர்கள் புலம்புவாங்க. சுத்த பக்தர்களுக்கு தான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அனன்யாஸ் சிந்தயந்தோமாம், அனன்ய பக்தி. சுத்த பக்தர்களுக்கு பகவான் இல்லாததை கொடுப்பார், இருக்கிறத பாதுகாப்பார். பகவானுடைய திவ்யமான உருவத்தின் மீது தியானம் செய்யக்கூடிய களங்கமற்ற இந்த தூய பக்தர்கள் பக்தியோடு அவரை வழிபடுறதுனால அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களிடம் இருப்பவற்றையும் அவர் ரட்சித்து அவர்களை பரிபாலனம் செய்கிறார். கடைசியில பக்தர்கள் தான் பகவானால நேரடியான முறையில பாதுகாக்கப்படுகிறார். மற்ற நபர்கள் எல்லாம் பகவானால வழிகாட்டப்படுகிறார்கள். ஒரு ஞானியும் யோகியும் பகவான் இப்படி போ அப்படி போன்னு சொல்லுவாரு, அவ்வளவுதான். ஆனா ஒரு பக்தனை பகவான் அவரே கையை பிடிச்சு கூட்டிட்டு போறார், அவ்வளவுதான். இதுதான் பக்திக்கும் மற்ற யோக மார்க்கங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மேற்கண்டு அடுத்த ஸ்லோகங்களை நம்ம அடுத்த உபன்யாசத்துல படிக்கலாம். மிக்க நன்றி. இதுவரைக்கும் பேசிய விஷயங்கள்ல ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.
கேள்வி எதுவும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா, ஜெபம் ஒன்றே போதுமா? ஜபம் ஒன்னே போதும்னா நம்ம என்ன சாப்பிடுவோம்? அதாவது உணவுலாம் பிரசாதம் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். பிரசாதம் சாப்பிடுவோம். அதனால அவருக்கு நைவேத்தியம் செய்யணும். நைவேத்தியம் செஞ்சு இது ஜெபம் பண்ணா போதுமா? பக்தியில 9 வழி இருக்கு. 9ஐயுமே நம்ம பயிற்சி செஞ்சுதான் ஆகணும், ஏதோ ஒரு வகையில. சரி, ஹரே கிருஷ்ணா. 9ஐயும் பிடிக்கலாமே. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இதுல குறிப்பா இந்த கலியுகத்துல சிரவணமும் கீர்த்தனமும் பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் மற்ற வழிமுறைகள்லாம் நாம அதையும் கடைபிடிக்கணும். அர்ச்சனை முறைகளையும் கடைபிடிக்கணும். மற்றபடியா ஸ்மரணம், எப்போதுமே பகவான ஸ்மரணம், அவருடைய லீலைகளை நினைக்கக்கூடிய அளவுக்கு, தியானிக்கக்கூடிய அளவுக்கு நாம முன்னேற்றம் காணணும். அவருக்கு பாத சேவையும் செய்யணும். சிரவணம் கீர்த்தனம் மட்டும் போதாது, மற்ற வழிமுறைகளையும் பயிற்சி செய்யலாம். சரியா? ஹரே கிருஷ்ணா. கேள்வி சந்தேகம்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும் சொன்னீங்கல்ல பிரபுஜி, அது கொஞ்சம் விளக்கம். ஒரு ஜீவராசி என்ன செய்யறான், இதுதான் கேள்வி. ஜீவன் ஜட உடலை ஏற்கிறான், ஜட உடலை கைவிடுகிறான். அழியக்கூடிய ஒரு ஜட உடல்ல ஒரு ஜீவன் இருக்கிற வரைக்கும் அது இன்னொரு ஜீவனுக்கு பிறப்ப கொடுக்குது. ஆனாலும் இந்த ஜீவன் இந்த ஜட சரீரத்தை விட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியே போய் தான் ஆகணும். செத்ததன் வயிற்றில் சிறியது பிறக்கின், இந்த ஜட சரீரத்துக்குள்ளேயே உயிர் பொருள் ஒண்ணு பிறப்பெடுக்குது. செத்ததன் வயிற்றில் சிறியது பிறக்கின், எத்தை தின்று எங்கே கிடக்கும். இப்படி பிறப்பெடுக்கக்கூடிய அந்த உயிர்வாளி எப்படி இந்த உலகத்துல இந்த ஜட உடலை பராமரித்து வாழ்கிறான், இதுதான் கேள்வி. என்ன செய்யறான்னு கேள்வி. அத்தை தின்று அங்கே கிடக்கும். எரும மாடு என்ன செய்யும்னா பகல் முழுசும் மேயும், மேய்ச்சல் நிலத்துல மேய்ஞ்சிட்டு சாயங்கால நேரத்துல அசை போட்டுட்டு இருக்கும். அது மாதிரிதான் ஒரு கட்டுண்ட ஜீவன் இந்த ஜட உலகத்துல தான் செஞ்ச கர்மங்களை அனுபவிக்கிறதுக்காக, அசை போடுறதுக்காக தான் ஒரு சரீரத்தை ஏற்கிறோம். அப்படி அசை போடுற காலத்திலேயே அடுத்து தான் ஏற்க போற சரீரங்களுக்கான கர்மங்களை சம்பாதிச்சிடறோம். இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, பழைய பாவ புண்ணிய கர்மங்களை அனுபவிக்கிறதுக்காக புதிய சரீரத்தை ஏற்று இந்த புதிய சரீரத்துல இன்னும் புதிய புதிய கர்மங்களை செஞ்சு அவன் மீண்டும் இந்த ஜட உலகத்திலேயே பிறக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொள்கிறான். ஆகவே அவனுக்கு முக்தி அடையிறதுக்கான விருப்பம் இல்லாம நித்தியமான காலத்தோட ஒப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப காலமா இந்த ஜட உலகத்துலதான் ஒரு ஜீவன் கிடக்கிறான். எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னா, கிடக்கிறதுனாலே அது மதிப்பில்லாத ஒரு பொருளா மாறிடும். கட்டுண்ட ஜீவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை, இதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு பொருள் நம்ம எங்க கிடக்குதுன்னு சொல்லுவோம், கேட்போம். அது கடைசி அறையில கிடக்குதுன்னு நாம சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இவர் எங்க கிடக்குறாரு, இந்த குறிப்பிட்ட நபர் எங்க இருக்கிறாருன்னு நாம கேட்டு போறோம். சில நேரத்துல பெண்கள் கோபமா இருப்பாங்க, உங்க பிரபு வீட்டுல இருக்காரான்னு கேட்டா அவர் அந்த கடைசி ரூம்ல கிடக்குறாரு பிரபு அப்படிம்பாங்க. கிடக்குறாருன்னா அங்க மரியாதை இல்லைன்னு அர்த்தம் ஏறக்குறைய. அந்த மாதிரிதான் கட்டுண்ட ஜீவனுடைய நிலை ஜட உலகத்திலேயே ரொம்ப காலமா கிடக்கிறான். முக்தி அடைவதற்கான விருப்பம் அவங்கிட்ட இல்ல. செத்தவன் வயிற்றில் சிறியது பிறக்கில் எத்தை தின்று எங்கே கிடக்கும், அத்தை தின்று, அத்தைனா அவன் செஞ்ச அதே கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு சரீரங்களை ஏற்று அதே சரீரத்துல அடுத்த கர்மத்தையும் அவன் ரெடி பண்ணிடுறான், உருவாக்கி கொள்கிறான். எது எப்படி இருந்தாலும் அவன் முக்தி அடைகிற மாதிரி தெரியல, அவன் முக்தி அடைகிறதுக்கான விருப்பமும் அவன் கிட்ட இல்ல. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி பிரபுஜி, நல்ல விளக்கம். ஹரே கிருஷ்ணா. லவகுஷா பிரபு ஏதோ ஒரு கேள்வி கேட்டார் நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த அத்தியாயத்துல முதல்ல சிருஷ்டி, பிறகு பக்தர்களுடைய குணங்கள், அதுக்கப்புறம் பகவானுடைய வைபவங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல பரமாத்மா அந்தராத்மா பத்தி நீங்க விளக்குனீங்க. இப்போ பௌதிக
சிருஷ்டிக்கும் ஆன்மீக சிருஷ்டிக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு பார்க்கும்போது அங்க பரமாத்மான்னு ஒருத்தர் வந்து நம்முடைய மனதுல இல்ல நம்மளுடைய ஆன்மீக உடல்ல இருக்க மாட்டார். இந்த உடல்ல இருக்கும்போது அவர் கூடவே இருக்கிறார் அப்படின்ற ஒரு வேறுபாடு அப்படின்னு சொல்லலாங்களா? பரமாத்மாங்கிற வார்த்தை வந்து நாம இந்த ஜட உலகத்துல ஜட சரீரத்தை அதாவது ஏற்று இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும், அதாவது நம்ம முக்தி அடைகிற வரைக்கும் பரமாத்மா வந்து ஒரு ஜீவனோட இதயத்துல அவன் பக்கத்திலே உட்கார்ந்து பிரயாணம் செய்யறான். அவன் முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் பரமாத்மாவுக்கு அங்க அவசியம் கிடையாது. அப்போ பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக சிருஷ்டிக்கும் பரமாத்மா ஒரு டிஃபரன்ஸா இருக்காரு. அதுதான் வித்தியாசம். அதாவது அதே போல கர்மங்களும் உதாரணத்துக்கு நாம தூங்கும் போது நாம வெளியே போயிடுறோம். இந்த உடலை அந்த சமயத்துல கூட பரமாத்மா தான் இருந்து வந்து பாதுகாக்கிறார். கடைசியில மரணத்துக்கு டெபினிஷன் என்னன்னா, ஒரு ஜீவன் வெளியே போனாலும் அது மரணம்லாம் சொல்றதுக்கு இல்லை. நாம தூங்கும் போதே நம்ம வெளியில போயிருக்கோம். அதாவது கனவுகள் நம்மளுடைய மனோ ஓட்டத்துல எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் வந்து ஜீவன் பிரயாணம் செய்யறோம். மரணம்ங்கிறது கடைசியில என்னன்னா, பரமாத்மா வந்து அந்த உடலை விட்டு வெளியில போறதுக்கு பேர் தான் மரணம். ஒரு ஜீவன் தூங்குற சமயத்துல கனவு காணும் போது அவன் வந்து மன ஓட்டத்துல அந்த ஜீவனும் வெளியில போயிடுறான். பரமாத்மா தான் அந்த உடலை வந்து அந்த இதயத்துல இருந்து பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார். அந்த அளவுக்கு பகவான் எல்லா வகையிலயும் ஒரு ஜீவனுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கார். இப்போ ஒரு கட்டத்திலயும் அவர் வந்து நண்பரா பரமாத்மாவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது பல நேரங்கள்ல ஜீவன்கள் ரொம்ப கொடூரமான ஒரு மனோபாவனையில பல காரியங்களை வந்து பல பாவங்களை வந்து இழைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பல பெண்களுக்கு வன்கொடுமைகள் பண்றாங்க, மாடுகளை வந்து சாப்பிடுறாங்க, பல உயிர்களுக்கு வந்து உயிர் சேதம் விளைவிக்கிறாங்க, பிறந்த குழந்தையுடைய தருவம் வந்து வேற இருக்கிறாங்க. இது போல பல பாவங்கள் இருக்குன்றது. ஸோ அப்படி இருக்கும்போது உபதிருஷ்டா அனுமந்தா பக்தா ஓர்த்தா அந்த ஸ்லோகத்தின் பிரகாரம் பகவான் அதை அனுபவிக்கின்ற, அதாவது பரமாத்மா அதை அனுபவித்தனால்தான் அவர் வந்து செய்யவே ஆரம்பிக்கின்றார். அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தின் பிரகாரம் எப்படி சொல்றாங்க இல்லையா, இப்போ வந்து ஒருத்தர் கொலை செய்கின்றாருன்னா அது பின்புலமா இருந்த நபருக்கும் வந்து பாவத்துல பங்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா. சோ அது போல பரமாத்மாவுக்கும் இந்த செயல்ல ஒரு பங்கு இருக்கத்தானே செய்யணும். அதாவது பகவான் தான் அனுமந்தா. அனுமந்தாங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, இறுதியான அனுமதிப்பாளர், அனுமதிக்கிறவர் வந்து அவர் தான். கடைசியில ஒரு பரமாத்மா அனுமதிக்காத பட்சத்துல ஒரு ஜீவனால இந்த உலகத்துல எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. இறுதியாக அவர் சாங்ஷன் பண்ணணும், அப்பதான் அந்த செயலை வந்து ஒரு ஜீவனால செய்ய முடியும். ஏன் இவ்வளவு அட்டூழியம் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஜீவனுக்கும் கூட பகவான் அந்த அனுமதியை கொடுக்கிறாருங்கிற மாதிரி நீங்க கேட்க வர்றீங்க, அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல இந்த கட்டுண்ட ஜீவர்கள் ஏராளமான கர்மங்களை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த கர்மங்கள்லாம் அனுபவிக்கப்படணும். சில நபர்கள் தண்டிக்கப்படணும், சில நபர்கள் வந்து அந்த கர்மங்கள்ல இருந்து வெளியில வரணும். அதுக்காக தான் இந்த உலகத்துல வந்து கொடூரமான குற்றங்கள் கூட பரமாத்மாவால அனுமதிக்கப்படுது. அதே சமயத்துல இதுக்கும் அந்த அந்த பாவ செயல்களுக்கும் பரமாத்மாவுக்கும் எந்த வகையிலையுமே வந்து தொடர்பு கிடையாது. இந்த கர்ம வாசனை, இந்த கர்ம பந்தம் ஜீவனுக்கு எப்போ இருந்து ஆரம்பிச்சதுன்னா, அது அனாதி காலம் தொட்டு இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள ஒரு ஜீவராசி எப்ப நுழைஞ்சானோ அப்போ இருந்தே அவனுடைய கர்மமானது ஆரம்பிச்சிட்டு, அவனோட கர்ம கணக்கு. அதனால அந்த எந்த சூழ்நிலையில அவனுடைய கர்ம கணக்குகள் வந்து முடிக்கப்படுங்கிறது அது பகவானுக்கே வெளிச்சம். ஒவ்வொரு ஜீவனும் செய்யக்கூடிய தர்ம அதர்ம செயல்களுக்கு கடைசியில அவன் தான் வந்து பொறுப்பேற்கணும். பகவான் வந்து எல்லாத்தையும் அனுமதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கார். ஏன்னா ஒரு ஜீவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பகவான் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்துல ஒரு அளவுக்கு மேல வந்து பகவான் தலையிட மாட்டார். அந்த குறிப்பிட்ட அந்த சின்ன அளவு ஒரு சின்ன ஜீவனுக்கு பகவான் கொடுத்த அந்த உயிர் பொருளுக்கு கொடுத்த சுதந்திரத்துல, அந்த சுதந்திரத்துக்குள்ள அவன் எந்த அளவுக்கு எல்லை மீறணுமோ அது வரைக்கும் பகவான் வந்து அனுமதிப்பார். பெரிய அளவுல வந்து அதர்ம செயல்களை செய்யும் போதுதான் பகவான் வந்து அவதாரம் எடுத்து வந்து அவனை கொல்லக்கூடிய அளவுக்கு பகவானே வந்து வெறுப்படைகிறார். சரிங்க.
இப்போ அதே போல இன்னும் ஆன்மீக சிருஷ்டிக்கும் பௌதிக சிருஷ்டிக்கும் இன்னொரு வேறுபாடு என்னன்னா கர்மம். அங்க கர்மங்களே கிடையாது, இங்கு கர்மங்கள் தான் இருக்கிறது, அப்படிதானே? இங்க வந்து கர்மம்ங்கிறது பாவம் அல்லது புண்ணியத்தை சார்ந்தது. இந்த கர்மம்ங்கிறது புண்ணியம் பாவம், இந்த புண்ணிய பாவங்கள் ரெண்டுமே ஜடத்தோட சம்பந்தம் உள்ளதுதான். ஜடப்புல நிமித்த பதிலா உனக்கு கிடைச்சதுன்னா அது புண்ணிய செயல். ஜட துயரம், ஜட கஷ்டங்கள் நமக்கு கிடைச்சதுன்னா அது பாவத்தோட விளைவு. ஆன்மீக உலகத்துல இந்த பாவம் புண்ணியம் ரெண்டும் கிடையாது. ஏன்னா அங்க புலனின்பம்ங்கிறது ஜட சூழ்நிலையில அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்று கிடையாது. அங்க வந்து சச்சிதானந்தம். ஆகவே அங்க வந்து பாவம் புண்ணியம் ரெண்டுமே கிடையாது. முழுக்க அச்செயல், அந்த உலகத்துல உள்ள எல்லா செயல்களுமே ஆன்மீகமான அகர்ம செயல்கள் தான். அகர்மம். இப்போ அந்த இச்சா துவேஷ சமுத்திரம் அந்த ஸ்லோகத்தின் பிரகாரம் துவேஷத்தின் காரணமாக ஜீவன்கள் வீழ்ச்சி அடைந்தன. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த துவேஷத்துக்கு காரணம் இந்த சுயநல மனப்பான்மை. அப்ப சுயநல மனப்பான்மை எப்ப இருக்கிறதோ அப்பதான் கர்மம் வந்து உருவானது, அப்படிதானுங்க? கரெக்ட். எப்போ சுயநலம் உருவாகுதோ அப்பதான் வந்து அவன் பாவியா மாறுவான். கிறிஸ்தவ மதத்துல பார்க்கலாம் இல்லையா, ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் கடவுளுக்கு தெரியாம ஆப்பிள் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அது ஒரு உவமை, கற்பனையான ஒரு கதை தான், அது உண்மை கிடையாது. இருந்தாலும் அதுல ஒரு கருத்து என்னன்னா, முழுமுதற் கடவுளுக்கு அனுகூலம் இல்லாம தன்னுடைய சுய விருப்பத்தினால சுயநலத்தால இறைவனுக்கு சேவை செய்ய விருப்பம் இல்லாம தன்னைத்தானே திருப்தி செய்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை தான் நம்ம வந்து அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்றதா நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுதான் வந்து ஜீவன் இந்த ஜட உலகத்துல பிறப்பிறப்புங்கிற பாதைக்கு வர்றதுக்கான காரணம். எப்போ வந்து பகவானை பார்த்து ஜீவன் தன்னுடைய முகத்தை வந்து திருப்பிக்கிறானோ அங்க இருந்தே அவனுக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எப்போ வந்து பகவான் கிட்ட ஒரு ஜீவன் பாராமுகமாக நடக்கிறானோ அப்போதான் அவன் பிரகிருதி மண்டலத்துக்குள்ளேயே நுழையிறான். அங்க இருந்துதான் அவனுடைய கர்ம கணக்குகள் ஆரம்பமாகிறது. கடைசியில ஒரு ஜீவன் வந்து எல்லை மீறி அட்டூழியம் செய்யறதுக்கு பகவான் அனுமதி கொடுத்தாலும் அந்த அட்டூழியங்களுக்கும் கடைசியில வந்து ஒரு எல்லை இருக்கு, அதை அவன் தாண்ட முடியாது. கர்மம் கர்மம் விகர்மம், பாவம் புண்ணியம் ரெண்டுமே இந்த உலகத்தை சார்ந்ததுதான். ஹரே கிருஷ்ணா. சுயநல மனப்பான்மையை திறந்தா நம்ம வந்து பக்தனாகத்து வந்து ரொம்ப எளிமையா சுயநலம் குறைய குறைய நம்ம மேலான வர்ணங்கள்ல வந்து பிறவி இருப்போம். ஒரு நபர் க்ஷத்ரியனா பிறந்திருக்கிறான்னா அவன் சுயநலம் இல்லாத நபரா இருக்கிறான்னு அர்த்தம். அதனால்தான் போர்க்களத்துல தன்னுடைய சொந்த சரீரத்தையே தியாகம் செய்யணும். மேலான வர்ணங்கள்ல பிறப்பெடுக்கிறதுக்கு கூட, உயர்ந்த ஜாதியில பிறப்பெடுக்கிறதுக்கு கூட அது சுயநலத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சிருக்கிறோங்கிறத பொறுத்து. சுயநலம் அதிகமாக அதிகமாக நம்ம இழிவான சரீரங்களை வந்து பெறுறோம். கடைசியில எந்த சரீரத்தையும் பெறாம ஜட உலகத்துல இருந்தே நம்ம முழுமையான விடுதலை பெறணும்னா முழுக்க நாம சுயநலத்தை வந்து தியாகம் செய்யணும். அப்படி நம்ம முழுக்க சுயநலத்தை தியாகம் செய்யும் போது நாம வந்து முக்தி அடைகிறோம். சுயநலம்ங்கிறது கடைசியில ஒரு ஜீவன் தனக்கு தானே திருப்தியை கொடுத்து கொள்ளலாங்கிற விருப்பம். ஆனா வந்து அவன் பரமாத்மாவோட அங்கமா இருக்கிறதுனால அவன் பரமாத்மாவுக்கு சேவை செஞ்சா அவனுக்கு வந்து இன்பம் தன்னால கிடைக்கும். தனக்குத்தானே இன்பம் கொடுக்கணும்ங்கிற அந்த முடிவு தான் சுயநலம். அந்த சுயநலத்தை அவன் தியாகம் செஞ்சுட்டு பரமாத்மாவுடைய சேவையில ஈடுபடும் போது அவன் வந்து பொதுநலம் உடையவனாக, அதாவது சுயநலம் இல்லாதவனாக மாறுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. மேற்கொண்டு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா அடுத்த உபன்யாசத்துல கேட்கலாம். நேரமாகனதுனால நிறைவு செய்யலாம். அடுத்த உபன்யாசம் உங்களுக்கு செய்தி அனுப்பப்படும். வாஞ்சா கல்பதருபேஷ்ச கிருபா சிந்துப்ய ஏவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. Thank you.